வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வைகறை பொழுதுகள் கதையின் 8வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. சோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். சத்யாவை கொஞ்சம் கூப்பிட முடியுமா ஷேர்லி? இரக்கத்துக்குரிய ஒரு வேண்டுகோளாக இருந்தது அது. எதுக்கு வீணா ஒரு ரிஸ்க்? நேத்து அவ சொன்னதுக்கு அதிகமா இப்பவும் எதையும் சொல்ல மாட்டா. இதுக்குள்ளேயே அவளோட குணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சாயந்தரம் 7 மணிக்கு அவ கூட சிரிச்சு பேசிட்டு பிரிஞ்ச பிறகு 8 மணிக்கு போன்ல அவளோட புகார்களையும் மிரட்டலையும் பயமுறுத்தலையும் கேட்டு மிரளுவீங்க. அதனால 9 மணிக்கு தயங்கி அவளோட போன் கால அட்டன் பண்ணா அப்ப உங்க காதுல விழறது அன்பு நிறைஞ்ச வார்த்தைகளா இருக்கும். இதுல அதிசயப்பட எதுவும் இல்ல நெல்சன். புகையிற எரிமலை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அப்படிப்பட்டவ அவ. எப்ப வெடிச்சு செதறுவான்னு யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி அதே வேகத்திலேயே கூலாகவும் செய்வா. அவளுக்கு அதனால எந்த விதமான பாதிப்பும் கிடையாது. மத்தவங்க பாதிக்கப்படுறத அவ பொருட்படுத்துறதும் கிடையாது. மறுபுறத்தில் பெருமூச்சு விடும் சப்தம். நெல்சன், சொல்லுங்க, லைன்ல தான் இருக்க. அதனால இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அவளோட நிலைமை சரிதான். 3 ஹோட்டல் அறையில இருந்து கோவிச்சுட்டு வந்தவளை பின்னாடியே போய் நீங்க பிடிச்சிட்டு வரலாம். உங்க வாழ்க்கையில இவ இப்படி அடிக்கடி வாக் அவுட் பண்ணினா? காதலன் காதலியாக இருக்கும்போது மன்னிக்க ஏராளமான விஷயங்கள் இருக்கும். கால்ல விழலாம், அழலாம், மன்னிப்பு கேட்கலாம். கோபத்தை தீர்க்க என்ன வேணும்னாலும் செய்யலாம். காரணம், காதலர்கள் கிட்ட நீ பெருசா நான் பெருசாங்கிற ஈகோவெல்லாம் இருக்காது. ஆனா கல்யாணம் ஆயிட்டா எல்லாமே மாறிடும். நேத்து நான் போட்டது அன்னத்தோட வேஷம், இன்னைக்கு உபதேசி வேஷம். 2 தடவையோ 3 தடவையோ பெருமூச்சு விடும் சப்தம் கேட்டது. கடைசியில் நெல்சன் கேட்டான், நான் சத்யாவை பார்க்கணும், முடியுமா? அது உடனடியா நடக்காது. 1 வாரம் போகட்டும். அதுக்குள்ள அவ மனசு ஓரளவுக்கு ஆறி இருக்கும். 1 வாரமா? அதுக்குள்ள நான் வாடி கருகிடுவேன். சிரிப்பு சத்தம் கேட்டாலும் அவன் குரலில் வேதனை கலந்திருந்தது. என்ன காரணத்தாலோ ஷேர்லிக்கு அவன் மீது பரிவு தோன்றியது. ஷேர்லி, பிளீஸ் எனக்காக அவகிட்ட பேசி பாருங்களேன், நெல்சன் விண்ணப்பித்தான். உங்களை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பத்தி அவ என்கிட்ட பேசாத நாளே இல்ல. இந்த உலகத்திலேயே லாப நஷ்டம் பார்க்காம அவ மேல அன்பு காட்டி அவளோட தொல்லைகளை பொறுமையோட தாங்கிக்கிற ஒரே நபர் ஷேர்லி தான்னு சொல்லியிருக்கா. நீங்க 2 பேரும் ஒரே தாய் வயித்துல பொறக்கலையேன்னு மனமுருகி சொல்லியிருக்கா. அவன் பேச பேச ஷேர்லியின் கண்கள் நிறைந்தன. மேற்கொண்டு அவளால் பேச்சை தொடர முடியவில்லை. நான் அவகிட்ட பேசி பாக்குறேன். போனை விக்கட்டுமா? ஷேர்லி ரிசீவரை கிராடிலில் வைத்தாள். விலகி நின்று கண்களை புடவை தலைப்பால் துடைத்தாள். மாடிப்படிகளில் ஏறி மேற்புறம் வந்தாள். சத்யா கால்களை நீட்டி மடியில் புத்தகம் ஒன்றை வைத்தபடி சுவரில் சாய்ந்து கட்டிலில் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருந்தாள். ஷேர்லி திரும்பி வந்தாள். தீவிரமான படிப்பு போல இருக்கு. நோட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். அவள் புத்தகத்தில் இருந்து கண்களை எடுக்காமல் பதிலளித்தாள். நெல்சன் போன் பண்ணா. நினைச்சேன். முதல்ல உனக்கு போன் பண்ணதும் அவன்தான். ஓஹோ. சத்யா புத்தகத்தின் அடுத்த பக்கத்தை புரட்டினாள். ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டான். மனசு நொறுங்கி போயிருக்கான். குரல் உடைஞ்சு ரொம்ப பரிதாபமா இருந்தது. என்ற சத்யா மேலும் ஒரு பக்கத்தை புரட்டினாள். ஷேர்லிக்கு கோபம் வந்தது. நாளைக்கு பரீட்சைங்கிற மாதிரி தான் விழுந்து விழுந்து படிக்கிற. ஷேர்லி புத்தகத்தை அவளிடமிருந்து பிடுங்கி டேபிள் மீது போட்டாள். சத்யா நிதானமாக முகத்தை உயர்த்தி ஷேர்லியை பார்த்தாள். அப்போதும் அமைதியாக இருந்தது சத்யாவின் முகம். ஷேர்லி சத்யாவின் கையை எடுத்து தன் மடி மீது வைத்துக் கொண்டு நீல நிற நரம்புகளின் மேற்புறமாக வருடினாள். உனக்கு என் மேல கோபம்னு நினைக்கிறேன். நேத்து ராத்திரியில நான் என்னென்னலாமோ பேசிட்டேன். யோசிச்சு பார்த்தா அப்படியெல்லாம் பேசியிருக்க வேண்டாமோன்னு தோணுது.
அவள் சத்யாவின் கண்களை பார்த்தாள். விட்டு தள்ளு, அத மன்னிச்சிடு, உன்னோட ஷேர்லி தானே? சத்யா ஷேர்லியின் கைகளை இறுக பற்றினாள். அவற்றை மெதுவாக உயர்த்தி தன் கன்னங்களுடன் சேர்த்து வைத்து சன்னமான குரலில் பேசத் தொடங்கினாள். நீ என்கிட்ட சண்டை போடலாம், கோவிச்சுக்கலாம், திட்டலாம், என் கன்னத்துல கூட அறையலாம், முகத்துல காரி துப்பலாம், எல்லாத்தையும் நான் பொறுத்துப்பேன். ஆனா நீ என்ன வெறுக்க கூடாது, அத மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் பிடிச்சு நிக்க எனக்கு வேற எந்த ஒரு துரும்பும் கிடையாது. உன்னை நான் வெறுக்கிறதா? ஷேர்லிக்கு ஏறத்தாழ அழுகையே வந்தது. இந்த வார்த்தைய அதுவும் நீ சொல்ற பார். சாரி. சற்று நேரம் இருவரும் எதுவும் பேசவில்லை. குனிந்து கண் துடைத்த ஷேர்லியின் முகத்தை கையால் பிடித்து உயர்த்திய சத்யா புன்னகைத்தபடி கேட்டாள். உன் தலையில தான் வாட்டர் டேங்க் கட்டியிருக்காங்களா? எத்தனை கேலன் பிடிக்கும்? டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளவு? உனக்காகவும் சேர்த்து அழறதுக்கு நான் ஒருத்தி தானே இருக்கேன். ஷேர்லியும் பதிலுக்கு புன்னகைத்தாள். சத்யா கைனட்டிக் ஹோண்டாவில் இருந்து இறங்கும் போது நெல்சன் ஜிப்சியின் பேனட்டில் சாய்ந்து நின்றிருந்தான். சத்யா நின்ற இடத்தில் இருந்தே அவனை நோக்கி கையை உயர்த்தி வீசி காட்டினாள். ஹோண்டாவை ஸ்டாண்ட் போட்ட பிறகு அவனை நோக்கி வந்தாள். ஹலோ மிஸ்டர் பூயன்குட்டி, அப்புறம் எப்படி இருக்க? நெல்சனின் முகம் சோகமாக தென்பட்டது. ஒரு வார கால வருத்தம் அவன் கண்களை சுற்றி கருப்பு வட்டம் போட்டிருந்தது. ஷேவ் செய்யாத முகம், வாராத அலங்கோலமான தலைமுடி, கசங்கிய உடைகள். ஒரு வாரமாக வெளிரி சோர்வு அடைந்திருந்த அவன் முகத்தில் மங்கலான சிரிப்பு ஒன்று மின்னி மறைந்தது. கடற்கரையில் கூட்டம் குறைவாக இருந்தது. என்ன வந்து பார்க்க சொல்லி ஷேர்லி ரொம்பவும் வற்புறுத்தினாங்க, அப்படித்தானே? நெல்சன் கேட்டான். முதல்ல நாம எங்கேயாவது உட்காரலாமே. குழந்தைகள் விளையாடும் பகுதியை அவர்கள் அடைந்திருந்தனர். வேண்டாம், நெல்சன் மறுத்தான். இங்க ஒரே சத்தமா இருக்கு. உங்ககிட்ட நான் தனியா பேசணும், சீரியஸான விஷயம். அவர்கள் ஜன சந்தடி இல்லாத ஓர் ஒதுக்குப்புறமான இடத்துக்கு வந்தனர். சத்யா, உனக்கு தெரியுமா? நடந்து கொண்டே நெல்சன் பேசினான். ஸ்டேட்ஸ்ல எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. விசாவுக்காக காத்துட்டு இருக்கேன். அங்கிருந்து அங்கிள் லெட்டர் போட்டிருக்கார். 1 மாசத்துல கிளம்ப வேண்டி இருக்கும். ரெடியா இருன்னு. கங்க்ராட்ஸ். அவன் முகத்தை திருப்பி அவளை ஊன்றி பார்த்தான். இதயபூர்வமா சொல்றியா இல்ல வேடிக்கைக்காக சொல்றியா? நெல்சனுக்கு எது பிடிக்குதோ அத போட்டுக்கலாம். கடல் காற்று அவர்களது உடைகளை கடுமையாக கலைத்தது. சத்யா, சாப்பிடாம தூங்காம நான் இந்த 1 வாரத்தை கடத்தி இருக்கேன். மனசோட ஒரு பகுதியில ஏராளமான எதிர்பார்ப்பும் அதனால ஏற்படுற மகிழ்ச்சியும், மறுபக்கத்துல சோகத்தாலும் கவலையாலும் விடாம எரியிற நெருப்பு குண்டம். சத்யாவுக்கு அதெல்லாம் புரியுமோ என்னவோ? அவள் அவன் முகத்தை உற்சாகமற்று ஒரு சில வினாடிகள் பார்த்தாள். அதற்குள் எவ்வளவோ உணர்வுகள் அவள் கண்களில் மின்னி மறைந்தன. இங்கேயே உட்கார். நெல்சன் அவள் கையை பிடித்து மணல் பரப்பில் உட்கார வைத்தான். காற்றில் விரித்து வைத்த நிறம் மங்கிய நீல பட்டு மாதிரி கடல் அசைந்தது. அலை சரிகைகளுக்கு மேல் எறும்புகள் போல் மீன் பிடிக்கும் இயந்திர படகுகளும் சாதாரண படகுகளும் ஊர்ந்தன. சிறுவன் ஒருவன் தன் அப்பாவின் கையை பிடித்தபடி தண்ணீரில் காலை நனைத்து அலைகளில் பந்தை எறிந்து விளையாடினான். நெல்சன், நாம பழையபடி நல்ல நண்பர்களா தொடரலாம் என்றவள் சற்று நேரம் மௌனமாக இருந்தாள். என்னால் அது முடியாது. நாம அதை தாண்டி ரொம்ப தூரம் போயிட்டோம். என் மனசுங்கிறது சின்ன பசங்க வச்சிருக்கிற ஸ்லேட்டு பலகை கிடையாது. அதுல இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிட்டு சுத்தமா வச்சுக்க என்னால முடியாது. நெல்சனின் குரல் உயர்ந்தது. எனக்கு இவ்வளவுதான் தோணுது. சத்யா மென்மையான குரலில் தொடர்ந்தாள். ஒரு வியாழக்கிழமை ராத்திரி தூங்க படுத்த நான் அடுத்த புதன்கிழமை காலையில தான் கண் விழிச்சேன். 5 நாள் நீண்ட தூக்கம். இல்லைன்னா இடம் காலம் மாதிரியான எல்லா உணர்வுகளையும் மறந்து ஒரு பிளாக் ஹோல் வழியா பயணம் செஞ்சேன். அதுல இருந்து வெளியேறும் போது நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். நான் இந்த மாதிரி பைத்தியக்கார பேச்ச கேட்க வரல. நெல்சன் கோபத்துடன் துள்ளி எழுந்தான்.
எனக்கு இப்ப ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். அதுக்காகத்தான் உன்னை வரவழைச்சேன். நம்ம கல்யாணத்துக்கு நீ தயாரா இருக்கியா இல்லையா? நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு அதனால எந்தவித நஷ்டமும் இல்ல. கோபத்தாலும் கவலையாலும் காயம்பட்ட தன் மானத்தாலும் அவன் மனதின் சமநிலை பாதிப்பு அடைந்திருந்தது. சத்யா அசைவற்று போனாள். உன்கிட்டதான் கேக்குறேன். உன் கால்ல விழுந்து கெஞ்சவோ கதறி எழவோ நான் தயாரா இல்ல. உன்னை பூலோக ரம்பையாகவும் நான் நினைக்கல. முதுகெலும்பு உறுதியா இருக்கிற ஒரு ஆம்பளன்னா நான் சரியான ஆண்கிறதையும் உனக்கு நிரூபிச்சிருக்க. உன்னோட வித்தைகளை என்கிட்ட காட்டாத ஆணவக்காரி, திமிர் பிடிச்சவளே. அவனை திகைப்புடன் பார்த்தவாறு சத்யா எழுந்தாள். சொல்லு, இப்ப எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும். நெல்சன் அவள் இருபுற தோள்களையும் பிடித்து குலுக்கினான். திகைப்பு பரவிய சத்யாவின் முகம் படிப்படியாக இறுகி கடைசியில் ஒரு கருங்கல் துண்டு போலானது. தன் தோளை பிடித்திருக்கும் அவன் கைகளை மெதுவாக தட்டி விட்டாள். இதுக்கான பதில ஏற்கனவே சொல்லிட்ட. அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அவள் குரல் கல் போல உறுதியுடன் ஒலித்தது. பாரம்பரிய விரோதியை பார்ப்பது போல் நெல்சன் சத்யாவை ஊன்றி பார்த்தான். எந்த வினாடியிலும் வெடித்து தெரிக்கலாம் என்பது போல் அவன் முகம் இருள் அடைந்து வீங்கி துடித்தது. கண்களில் நெருப்பு பொறிகள் பறந்தன. கடைசியில் ஏமாற்றத்துடன் தலையை திருப்பி கடலை வெறித்தான். அவன் கண்கள் தண்ணீரில் எதையோ தேடுவது போல அலைந்தன. நம்ப முடியாதவனாக மறுபடி தலையாட்டினான். இறுதியாக சத்யாவை நோக்கி திரும்பி தலையாட்டினான். ஓகே, குட் பை. கை உயர்த்தி காட்டிவிட்டு மிகவும் விரைவாக வந்த வழியே நடந்தான். 6வது தடவையாக வந்து தகவல் சொல்லிவிட்டு போனார்கள். சத்யாவுக்கு போன் வந்திருக்கிறது. காதில் விழாத மாதிரி சத்யா நெயில் கட்டரால் நகம் வெட்டுவதில் தீவிரமாக இருந்தாள். போய் என்னன்னு கேட்டுட்டு வாய, ஷேர்லி கூறினாள். யாருன்னு தெரிஞ்சதாலதான் போகல. நீ அந்த அளவுக்கு அவனுக்கு பயப்படுற? போன் வழியா கை நீட்டி உன் கழுத்தை நெரிச்சிடுவானா என்ன? நான் அவன்கிட்ட புதுசா பேச எதுவும் இல்ல. எல்லாத்தையும் ஏற்கனவே பேசியாச்சு. அப்படின்னா அதையே அவன்கிட்ட சொல். இனி இந்த மாதிரி தொல்லை கொடுக்காதேன்னு சொல்லு. எவனோ ஒருத்தன் வந்து கூப்பிட்டதும் குடு குடுன்னு ஓடுனியே, அப்ப நீ இதை யோசிச்சிருக்கணும். சட்டென்று எழுந்த சத்யா படிகளில் இறங்கி கீழே போனாள். அவள் வந்து சேர்வதற்குள் மேட்ரன் ரிசீவரை எடுத்து கிராடிலில் வைத்து விட்டார். எத்தனை தடவை கூப்பிடுறது? மேட்ரன் கடுப்பான முகத்துடன் சத்யாவை எரிப்பது போல பார்த்தார். சத்யா எதுவும் பேசவில்லை. யார் அவன்? இது கேர்ள்ஸ் ஹாஸ்டல்னு அவனுக்கு தெரியாதா? ஒரு இங்கிதம் தெரிய வேண்டாம்? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பெண்கள்ங்கிறது ஞாபகம் இருக்கட்டும். இனிமே எனக்கு போன் வந்தா அது யாரோட தான் இருந்தாலும் என்ன கூப்பிடாம டிஸ்கனெக்ட் பண்ணுங்க. தீர்ந்தது பிரச்சனை. கோபத்துடன் சொல்லிவிட்டு விடுவென்று திரும்பி நடந்தாள் சத்யா. அறைக்கு வந்ததும் ஷேர்லி பிடித்து கொண்டாள். மேட்ரன் கிட்ட இருந்து செம டோஸ் கிடைச்சதா? சத்யா பதில் சொல்லவில்லை. யாரோட போன்? போறதுக்குள்ள டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. நெல்சனதான் இருக்கும். சத்யா நாற்காலியில் அமர்ந்தாள். அவள் முகம் சோகமாக இருந்தது. சத்யா, ஷேர்லி அவள் தோளை தட்டி அழைத்தாள். அவளை நோக்கி சற்று தாழ்ந்தபடி சொன்னாள். நான் சொல்றத கவனமா கேள். நீ அவசரப்பட்டு பதில் சொல்ல வேண்டியதில்ல. நிதானமா யோசிச்சு சொன்னா போதும். சத்யா தலையாட்டினாள். என்ன இருந்தாலும் என்னென்னவோ நடந்துடுச்சு. உன் மேல அன்பு இருக்கிறதால தான் குட் பை சொன்ன பிறகும் திரும்பவும் போன் பண்றான். உண்மையை சொன்னா அவன் ஆசைப்பட்டது நிறைவேறிடுச்சு. வேற யாரா இருந்தாலும் இதுக்கப்புறம் கை கழுவத்தான் பாப்பாங்க. சொன்னது சத்யாவுக்கு புரிந்ததா என்பதை தெரிந்து கொள்ள சற்று இடைவெளி விட்டு அவளை பார்த்தபடி தொடர்ந்தாள். என்னைக்காவது ஒரு நாள் நீயும் கல்யாணம் பண்ணித்தானே தீரணும். அப்ப யாராவது ஒரு மாப்பிள்ளையோட முதலிரவு அறைக்குள்ள நுழையும் போது உன் கால்கள் நடுங்கும். குற்ற உணர்வோட தான் உன் கணவனை நீ தொட முடியும். அது எவ்வளவு பயங்கரமான விஷயம். ஆனா அது இந்த நெல்சனா இருந்தா ஒரு பாவம் புண்ணியமாக கூடிய இந்த நல்ல சந்தர்ப்பம் எவ்வளவு மகத்தானது. சத்யா எங்கோ வெகு தொலைவில் பார்ப்பது போல பார்வையை செலுத்தினாள். பிறகு மறுப்பது போல் மெதுவாக தலையாட்டினாள். வேற ஒரு ஆணோட முதலிரவு அறைக்குள்ள நுழைஞ்சா நான் தப்பு செஞ்சவளாயிடுவேன்.
மரணத்தோட முதலிரவு அறைக்குள்ளதான் நான் கால் எடுத்து. ஸ்டூபிட்! ஷேர்லி திடுக்கிட்டவளாக வலது கை விரல்களால் சத்யாவின் வாயை பொத்தினாள். அவசரப்பட்டு, நீ எந்த தீர்மானத்துக்கும் வர வேண்டாம். மெதுவா நல்லா யோசிச்சுட்டு சொல். ஷேர்லி அறையில் இருந்து எழுந்து வெளியே போனாள். அரை மணி நேரத்துக்கு பிறகு ஷேர்லி பரபரப்புடன் திரும்பி வந்தாள். சத்யா, நெல்சன் வந்திருக்கா, கீழே மேட்ரங்கிட்ட சண்டை போடுறான். சத்யா முதலில் அசைவற்று போனாள். பிறகு எழுந்தாள். யார் சொன்னது உங்கிட்ட? நானே பார்த்தேன். சத்யாவை பார்த்துட்டு தான் போவேன்னு அடம் பிடிக்கிறான். நேரங்கட்ட நேரத்துல பொண்ணுங்களோட ஹாஸ்டலுக்கு வந்து இப்படியெல்லாம் தொந்தரவு பண்றது நல்லது இல்லைன்னு மேட்ரன் எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். ஓ மை காட் என்ற சத்யா மாடிப்படிகளில் விரைந்து இறங்கினாள். ஷேர்லி அவளை பின்தொடர்ந்தாள். வரவேற்பு ஹாலில் மேட்ரனுடன் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தான் நெல்சன். பெண்கள் சிலர் அதை வேடிக்கை பார்த்தனர். சத்யாவை கவனித்ததும் அவன் கையை ஆட்டி அழைத்தான். வாங்க மேடம், வாங்க. அவன் குடித்திருந்தான். கண்கள் ஏகத்துக்கும் சிவந்திருந்தன. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் இருந்து ஓடி வந்தவன் போல காட்சியளித்தான். எத்தனை தடவடி உன்னை கூப்பிடுறது? நான் போன் பண்ணா போனை தொட கூட உன்னால முடியல. அவ்வளவு கேவலமாயிட்டனா? இல்ல நான் கேக்குறேன், உன் மனசுல உன்னை யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? கிளிய பட்ராவா என்ன? என்ன இருந்தாலும் என் கூட ஹோட்டல் ரூம்ல 4 நாள் தங்கி இருந்தவதானே? நெல்சன், ஷேர்லி குறுக்கிட்டு குரல் கொடுத்தாள். நீங்க ஏதாவது பேசணும்னா வெளியில போய் பேசுங்க. மத்தவங்க காதல இதெல்லாம் விழ வேண்டியதில்ல. மேட்ரன் உட்பட எல்லோரும் அதை கேட்டனர். ஷேர்லியின் எச்சரிக்கையால் நெல்சன் சற்று நிதானத்துக்கு வந்தான். அவன் ஹாஸ்டலின் வரவேற்பறையை கடந்து வெளியே வந்தான். சத்யா வரவேற்பு அறையிலேயே நின்று விட்டாள். ஷேர்லி நெல்சனை பின் தொடர்ந்தாள். நெல்சன், நீங்க அதிகமா குடிச்சிருக்கீங்க. நாம இன்னொரு நாள் பேசிக்கலாம். இன்னொரு நாள் வேண்டாம், நான் இப்பவே பேசணும். என்னோட பிளைட் டிக்கெட் கூட கிடைச்சிருச்சு. இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. ஒரே 1 வாரம். நான் ஊமி தீயில வெந்துட்டு இருக்க தெரியுமா ஷேர்லி? நீங்க சொல்ற இடத்துக்கு நான் சத்யாவை கூட்டிட்டு வரேன். பிளீஸ், இப்ப இங்கிருந்து கிளம்புங்க. உண்மைதான், ஷேர்லிய நான் நம்புறேன். அவன் ஷேர்லிக்கு நேராக விரல் நீட்டி சொன்னான். அவளை நான் கூட்டிட்டு வரேன். வெள்ளிக்கிழமை வர்றோம். அது வரைக்கும் நெல்சன் போன் பண்ணி தொல்லை கொடுக்க கூடாது. ஓகே ஷேர்லி, குட் நைட். அவன் நிதானமாக திரும்பி நடந்தான். கேட்டுக்கு வெளியே நிறுத்தியிருந்த ஜிப்சியில் அவன் ஏறி புறப்படுவது வரை ஷேர்லி அங்கேயே நின்றிருந்தாள். அவள் வருவதற்குள் வரவேற்பு அறையில் வேடிக்கை பார்க்க கூடியவர்கள் போய்விட்டிருந்தனர். மேட்ரன் மீண்டும் திட்டத் தொடங்கினார். ஷெர்லி, யாரவன்? எதுக்காக வந்தா? ஒவ்வொருத்தையும் இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சா ஹாஸ்டல் எப்படி நடத்துறது? எனக்கு ஒன்னும் புரியல ஷெர்லி. நடந்ததையெல்லாம் கண்ணை உருட்டி உருட்டி பாத்தீங்களே. சத்யாவை பார்க்க ஒருத்தர் வந்தார். வந்தவரை மரியாதையா திருப்பி அனுப்பிச்சாச்சு. இனி அவர் இங்க வரமாட்டார். அப்புறம் சிஸ்டர், நீங்க இல்லைன்னா கூட இந்த ஹாஸ்டல் நல்லபடியாகவே நடக்கும். பாவம், அத நினைச்சு நீங்க வீணா வருத்தப்படாதீங்க. ஷேர்லியிடம் இருந்து இப்படி ஒரு தாக்குதலை சற்றும் எதிர்பாராத மேட்ரன் மலைத்து போனார். வா. ஷேர்லி சத்யாவின் கையை பிடித்துக் கொண்டு மாடிப்படிகளில் ஏறினாள். ஓம பூனைங்க, பானையை உடைக்கும்ங்கிறது எவ்வளவு பெரிய உண்மை. மேட்ரன் முணுமுணுத்தார். அறைக்குள் நுழைந்த ஷேர்லி அவசர அவசரமாக கதவை மூடி தாழிட்டாள். பிறகு தன் தலையில் அடித்தபடி புலம்பினாள். ச்சே, என்ன ஒரு அசிங்கம். கொடத்தை திறந்து போதத்தை வெளியே விட்டாச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்க. சத்யா நாற்காலியில் அமர்ந்து மேஜை மீது தலையை குப்புற கவிழ்த்தாள். ஃபேன் காற்றில் பறந்த தலைமுடி அவள் முகத்தை முற்றிலுமாக மறைத்தது. காயல் பகுதியில் பேட்ரோலிங் நடத்தும் நேவி படகின் ஹெட்லைட் வெளிச்சம் சட்டென்று கண்ணை தாக்கியதால் எப்பி கையால் முகத்தை மறைத்தான். பேரர், நெல்சன் போதை ஏறிய குரலில் அழைத்தான். தலைப்பாகை வைத்த பேரர் அந்த டேபிளை நெருங்கி பணிவுடன் நின்றார். என்ன வேணும் சார்? 1 more டபுள் ராக் லார்ஜ் விஸ்கி. நெல்சன் தனது கிளாஸை நகர்த்தி வைத்தபடி சொன்னான். 1000 இருந்தாலும் தண்ணி அடிச்சுட்டு ஹாஸ்டல்ல போய் அமர்க்களம் பண்ணது தப்புதான், ரவி குற்றம் சாட்டினான்.
போனா போகட்டும் போடான்னு விட்டு தள்ளி இருக்கணும். எபி இளக்கார குரலில் சொன்னார். அந்த மாதிரி நினைக்கிற அற்ப பொருளாடாது. சஞ்சீவி மூலிகைன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதாண்டா அது. நெல்சன் நிதானமற்ற சிரிப்புடன் எபியை பார்த்தான். ஆஹா, அற்புதம். எபி சிகரெட் ஒன்றை பற்ற வைத்தான். பேரர் விஸ்கி கொண்டு வந்து வைத்தார். ஐஸ் கியூபுகளை போட்ட பிறகு சோடா கலந்தான். நெல்சன், ஃபிங்கர் ஃபிஷ் ஒரு பிளேட் வேணும். பிலிப் நைனார் ஆர்டர் செய்தான். இவனுக்கு நாசுக்கா நடக்க தெரியாததால ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் இதெல்லாம். அவளையும் தப்பு சொல்ல முடியாது. ஏற்கனவே இவன் அவளை ஏகத்துக்கும் பயமுறுத்திட்டான். கல்யாணம் பண்றதுக்கு முன்னாலேயே அதிகாரம் பண்ண போனா யாருக்குத்தான் பிடிக்கும்? இவனோட குணம் நமக்கு தெரியாததா என்ன? எடுத்தோம் கவிழ்த்தோம்ங்கிற பரபரப்பு. மைக்கேல் குற்றம் சாட்டினான். நீ சொன்னது உண்மைதான். ஒருவேளை இவங்களுக்கு கல்யாணம் நடந்தாலும் 4 நாள் கூட இவங்க ஒன்னா சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே அடி உதன்னு போராட்டம் தொடங்கிடும். அவளும் லேசுப்பட்டவ கிடையாது. ஒரு விதத்துல இது நடக்காம போனது கூட நல்லதுக்குத்தான். ரவி ஆமோதித்தான். இனி ஆனா என்ன ஆகலைன்னா என்ன? இவன் தான் அவளை மூணாருக்கு கொண்டு போய் 3-4 நாள்ல கசங்கி பிழிச்சுட்டானே. அதனால இவனுக்கு என்ன நஷ்டம்? மைக்கேல் சிரித்தபடி கேட்டான். நெல்சன் நாற்காலியை பின்னுக்கு உதைத்துவிட்டு துள்ளி எழுந்தான். பொறுக்கித்தனமா பேசக்கூடாது. அவன் எழுந்த வேகத்தில் முழங்கால் டேபிளில் மோதியது. அதன் மேல் இருந்த கிளாஸ்களும் பாட்டில்களும் கவிழ்ந்து விழுந்தன. சோடா பாட்டில் விழுந்ததால் 2 பிளேட்கள் உடைந்தன. நெல்சன் வாங்கி வைத்திருந்த விஸ்கி மொத்தமும் தெரித்து டேபிளிலும் தரையிலும் ரவி மற்றும் மைக்கேலின் உடைகளிலும் வழிந்தது. கசக்கி பிழிஞ்சனா? நெல்சன் சீறினான். நண்பர்கள் திகைத்தனர். இப்ப சொல்லுடா, எப்படி கசக்கி பிழிஞ்சேன்னு? நெல்சன் மைக்கேலின் சட்டை காலரை கொத்தாக பிடிக்க முயன்றான். ஆனால் கைக்கு சிக்கவில்லை. அவன் முன்புறமாக பாய்ந்தான். பேரர் ஓடி வந்தார். நெல்சன் அவன் சொன்னதை வாபஸ் வாங்கிட்டான். விட்டுடு. ரவி சமாதானம் செய்தான். பேரர் டேபிளை கிளீன் பண்ண சொல்லுங்க. 2 கிளாஸ் 2 பிளேட் உடைஞ்சிருக்கு. பில்லுல சேர்த்துடுங்க. இதுதான்டா கடைசி. இனிமே உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம். நெல்சன் வாசலை நோக்கி நடந்தான். இப்படி சண்டை போட்டுட்டு போனா எப்படி? நாம இன்னைக்கு நேத்தா பழக ஆரம்பிச்சோம். நெல்சனை பிடித்து திரும்பவும் டேபிளுக்கு கொண்டு வருவதற்கு எபி மிகவும் பாடுபட வேண்டியிருந்தது. வெள்ளிக்கிழமை சத்யா வாஷ் பேசினுக்கு சென்று முகம் கழுவிவிட்டு வந்து நாற்காலியில் அமர்ந்தாள். ஷேர்லி அவளுக்கு அருகில் அமர்ந்தாள். அவர்களுக்கு எதிராக நெல்சன் உட்கார்ந்திருந்தான். 2 கைகளையும் நெற்றியில் படிய வைத்து குனிந்திருந்தான். மேஜை மீது 3 டீ கப்புகள். மதியம் தாண்டிய நேரமானதால் ஹோட்டலில் கூட்டம் குறைவாக இருந்தது. அவர்கள் உட்கார்ந்திருந்த ஃபேமிலி ரூம் தவிர மற்றவையெல்லாம் காலியாக இருந்தன. யார் பேச்சை தொடங்குவது என்று புரியாமல் மூவரும் ஒருவித குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தனர். கடைசியில் நெல்சனே பேச்சை தொடங்கினான். எதிர்பார்ப்புக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்று அவனுக்கு புரிந்தது. ஏமாற்றமும் துயரமும் அவன் கண்களில் அலையடித்தது. நாளைக்கு மறுநாள் காலையில நான் கிளம்புறேன். மும்பை வரைக்கும் ட்ரெயின், அங்கிருந்து பிளைட். ஷேர்லி சத்யாவை பார்த்தாள். சத்யா டவலால் முகம் துடைத்தாள். எனக்கு புதுசா சொல்ல எதுவும் இல்ல சத்யா. எதேச்சியா நாம சந்திக்க நேர்ந்தது. நமக்கு இடையில நடக்க கூடாத சிலதெல்லாம் நடந்துடுச்சு. அதோட முழு பாவத்தையும் முழு பொறுப்பையும் நானே ஏத்துக்கிறேன். சத்யாவுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்கு. கல்யாணத்துக்கு ஒப்புக்கிட்டா நான் இந்த பயணத்தை கேன்சல் பண்ணிடுவேன். இல்லைன்னா கிளம்ப வேண்டியதுதான் சொல்லிவிட்டு பதிலுக்காக சத்யாவை பார்த்தான். நெல்சன் பயணத்தை கேன்சல் பண்ணாம கிளம்பலாம். சத்யாவின் குரல் இறுகி இருந்தது. அவன் அந்த பதிலை தனக்குத்தானே நம்ப வைக்க முயல்வதை போல் 4 அல்லது 5 முறை தலையாட்டி கொண்டான். நான் இதை எதிர்பார்க்கல. வேற என்ன எதிர்பார்த்த? நான் நெல்சனுக்கு வாக்குறுதி எதுவும் தரல. நமக்கு இடையில எந்த விதமான ஒப்பந்தமும் கிடையாது. நாம ஒன்னா செலவழிச்சமே 4 நாட்கள். நான் அத ஒரு ஒப்பந்தமா தான் நினைச்சேன். நமக்கு இடையில வெறும் நட்பு மட்டுமே இருந்துச்சு. நெல்சன் ஹாஸ்டல்ல வந்து சத்தம் போட்ட அன்னையோட அதுவும் தீர்ந்துடுச்சு. கணக்கு சொல்லவும் கடனை அடைக்கவும் தான் இப்ப வந்திருக்க.
என்னோட நட்புல 50க்கு 50ங்கிற கணக்குதான் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லி இருக்க. அதன்படி நாம மூணாறு பயணம் போன வகையில நெல்சனுக்கு நான் கொஞ்சம் பணம் தர வேண்டியிருக்கு. ஹோட்டல் பில், சின்னதா பர்ச்சேஸ் பண்ணின சில பொருட்கள், பெட்ரோல் செலவு உட்பட அதுக்கான தொகையை கொண்டு வந்திருக்கேன் என்ற சத்யா தனது ஹேண்ட்பேக்கை திறந்து கையெழுத்து போட்ட செக் லீஃப் ஒன்றை எடுத்து நெல்சனுக்கு முன்னால் வைத்தாள். கரெக்டான அமௌண்ட் தெரியாததால பிளாங்க் செக் கொண்டு வந்திருக்கேன். அப்புறம் நாம 4 நாள் ஒன்னா இருந்திருக்கோம். சாதாரணமா இந்த மாதிரி கேஸுகள்ல ஆண் தான் பெண்ணுக்கு காம்பன்சேஷனா பணம் தந்து கழற்றி விடுவான். இந்த ஒரு கேஸ் வித்தியாசமானது. அந்த 4 நாளோட பேர்ல நெல்சனுக்கு நான் எந்த வகையிலாவது கடன் பட்டிருந்தால் அதை ஈடுகட்ட எவ்வளவு தேவையோ அதையும் நெல்சன் இந்த செக்ல எழுதிக்கலாம். நெல்சன் அந்த செக் லீஃபை கையில் எடுத்து ஒரு தடவை முன்னும் பின்னும் திருப்பி பார்த்தான். முதலில் அவன் விரல்கள் நடுங்கினாலும் நடுக்கம் சட்டென்று விலகியது. ஒருவித இறுக்கம் அவன் முகத்தில் பரவியது. கம்ப்ளீட் பிளாங்க் செக். அவன் சிரித்தான். என் ஆண்மைக்கு விலை நிர்ணயிச்சிருக்கிற கெட்டிக்காரி நீ. உன்னோட வல்லமைய ஒப்புக்கிற. அந்த செக் லீஃபை மீண்டும் மேஜையில் வைத்தான். இதோட நமக்குள்ள இருந்த எல்லா உறவும் தீந்து போச்சு. சத்யா இருக்கையில் இருந்து எழுந்தாள். திஸ் இஸ் தி லாஸ்ட் சீன் ஆஃப் திஸ் எபிசோட். அவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டா எப்படி? உட்கார். இதுக்கு ஒரு கிளைமாக்ஸ் வேண்டாமா? நிலைமை இவ்வளவு முத்தின பிறகு அது ஒரு ஆன்டி கிளைமாக்ஸாவே இருக்கட்டும். நெல்சன் உரத்த குரலில் வாய்விட்டு சிரித்தான். ஷேர்லி திடுக்கிட்டாள். நீ என்னடி நினைச்ச? நான் உன்னை கல்யாணம் பண்றதுக்காக உன் பின்னால அலைஞ்சேன்னா உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இதையே ஒரு தொழிலாக்கிட்டு ஆம்பளைங்களை வலை வீசி பிடிக்கிற உன்ன மாதிரியான விபச்சாரிங்க உச்சரிக்க தகுந்த வார்த்தையா கல்யாணம்ங்கிறது? 4-5 நாள் ஒருத்தன் கூட தங்கிட்டு அடுத்த வாரமே வேற ஒருத்தனை தேடி போற உன்ன மாதிரியான நிம்போ மேனியாக்கு பொருத்தமானது இல்ல மனைவிங்கிற சொல். அழகு முகமும் வாட்ட சாட்டமான உடம்பும் இருக்கிறதால உனக்கு இனியும் இதே மாதிரி வாடகை ஆண்கள் கிடைப்பாங்க. பணத்தை தூக்கி போட்டு ஆண்மையை விலைக்கு வாங்கறவளாச்சே நீ. நெல்சன், கொஞ்சம் டீசன்சி இருக்கட்டுமே, ஷேர்லி எச்சரித்தாள். மிஸ் ஷேர்லி ஜேக்கப், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு பேசாம இருங்க. நான் இவகிட்ட பேசிட்டு இருக்கேன். எந்த ஒரு நிமிஷமும் மனசுல நினைச்சு கூட பார்க்க கூடாத இந்த பிச்சைக்காரி கிட்ட. நெல்சன் எழுந்தான். ஷேர்லிக்கு இவளை பத்தி தெரியாது. ஒரு துளி கண்ணீரை எனக்காக என்னைக்காவது இவகிட்ட நீங்க பாத்திருக்கீங்களா? இதயம்னு ஒண்ணு இருக்கிறவங்களாலதான் அழ முடியும். இதயமே இல்லாதவ இவ. பிளடி பிச். ஷேர்லி சத்யாவின் பக்கம் திரும்பினாள். சீறி வெடிக்காமல் இவள் ஏன் இப்படி மௌனம் இருக்கிறாள்? ஒரு பெண் சிங்கம் மாதிரி கர்ஜிக்கும் இவள் ஏன் இன்று பெட்டி பாம்பாக அடங்கி கிடக்கிறாள்? கல்யாணம் பண்றேன்னு சொல்லி நான் பின்னாடி அலைஞ்சதுல உன்னோட நம்பர் 18 அந்த சாக்குல திரும்பவும் உன்னை கோவளத்துக்கோ கன்னியாகுமரிக்கோ தேக்கடிக்கோ கூட்டிட்டு போய் ஒரு வார காலத்தை ஜாலியா செலவழிக்கலாம்னு நினைச்ச. அது மட்டும் நடக்கல. போகட்டும். மேஜை மீதிருந்த செக் லீஃபை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு தடவை விரலை சொடுக்கினான். எப்படி இருந்தாலும் இவ எனக்கு நிர்ணயிச்ச விலை இது. இது என்கிட்டயே இருக்கட்டும் என்று பிளஷ் டோரை நெருங்கியவன் நின்றான். ஒரு சில வினாடிகள் யோசனையில் ஆழ்ந்தவன் மெதுவாக திருப்பினான். அவன் சத்யாவுக்கு நேராக வருவதை கவனித்த ஷேர்லிக்கு பயம் தோன்றியது. சத்யாவை மிக நெருங்கி வந்த நெல்சன் குனிந்தான். அவள் கண்களுக்கு நேராக செக் லீஃபை நீட்டி பிடித்து முகத்தை ஊன்றி பார்த்தவாறு கேட்டான். காஞிரப்பள்ளி கோட்டப்புறத்து வர்கியின் பெண் சத்யா ஜார்ஜ் கையெழுத்து போட்ட இந்த செக் செல்லுபடியாகும் இல்லையா? டிஸ்ஹானர் ஆகாதே. நெல்சனை சந்தித்துவிட்டு ஹாஸ்டலுக்கு திரும்பும் போது சத்யா முழுக்க மௌனமாகவே இருந்தாள். வழக்கமாக கைனெட்டிக் ஹோண்டாவை ஓட்டும் போது அவளிடம் இருக்கும் த்ரில் தற்போது சுத்தமாக இல்லை என்பதும் ஷேர்லிக்கு புரிந்தது. வண்டி சாதாரணமான வேகத்திலேயே சென்றது. ஹாஸ்டல் ரூமுக்குள் நுழைந்ததும் ஷேர்லி அதுவரை அடக்கி வைத்திருந்த மொத்த கோபத்துடன் கேட்டாள். அவன் என்னவெல்லாம் பேசிட்டான்? அதையெல்லாம் கேட்டுட்டு நீ எப்படி வாய் மூடி ஊமையா உட்கார்ந்திருந்த சத்யா? உன் வாயிலிருந்த நாக்கு தொலைஞ்சு போச்சா என்ன? அப்பா, என்ன மாதிரியான வார்த்தைகள்! வேற யாராவது இருந்தா எவ்வளவு சுறுசுறுப்பா
வார்த்தைகளை வாரி கொட்டியிருப்ப. ஷெர்லி, ப்ளீஸ் ஸ்டாப் இட். சகிப்புத்தன்மை கிஞ்சித்தும் இல்லாத சத்யாவின் குரல் ஷேர்லியை திடுக்கிட வைத்தது. அவள் சற்று நேரம் சத்யாவின் கண்களை ஊன்றி கவனித்தாள். அவள் மனதில் என்ன இருக்கிறது என்று ஷேர்லிக்கு விளங்கவில்லை. நெல்சன் அவ்வளவு மோசமாக பேசியும் சத்யாவுக்கு அதில் கொஞ்சம் கூட எரிச்சலோ கோபமோ இல்லை. ஷேர்லியை ஆச்சரியப்படுத்தியது அதுதான். அவனது வார்த்தைகள் மொத்தமும் எல்லை கடந்தவை. அவன் பேசியவை எப்படிப்பட்ட ஒரு பெண்ணையும் எளிதில் கோபப்பட வைக்கும் அவமானத்துக்கு உரிய வார்த்தைகள். ஆனால் அவை எதுவும் சத்யாவை பாதித்ததாக தெரியவில்லை. கோபமோ வருத்தமோ அவள் முகத்தில் தென்படவில்லை. மாறாக ஆச்சரியம் ஏற்படுத்தும் அமைதி. கண்களில் சன்னமான ஒரு கிரக்கம். அது கிரக்கம்தானா? இன்னும் அது விலகியதாக தெரியவில்லை. ஒருவேளை அவர்களுக்கு நடுவில் இருந்த நான் தான் முட்டாளாகிவிட்டேனோ என்று கூட ஷேர்லி நினைத்தாள். அழுக்கான துணிகளை பேக்கில் திணித்துவிட்டு ஜிப்பை போட்டாள். நான் உடனே ஊருக்கு கிளம்புறேன். நீ கிளம்பலையா? இல்ல, சத்யா சொன்னாள். ஒரு தடவை போயிட்டு வா, மனசு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிரும். போக போறதில்ல. ஷேர்லி டாய்லெட் சென்று கை கால் முகம் கழுவி விட்டு வந்தாள். பேக்கை எடுத்து தோளில் போட்டாள். ஷெர்லி, விண்ணப்பிக்கும் குரலில் சத்யா அழைத்தாள். அவசியம், நீ போய்த்தான் ஆகணுமா? என் கூட இர. என்ன விஷயம்? எனக்கு துணையா வேற யாரும் இல்லையே. ஆகா, இது என்ன புது பழக்கம்? நீ எத்தனையோ நாள் இங்க தனியா தானே இருந்திருக்க. இப்ப அப்படி இல்ல. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. என்ன பயம்? சொல்ல தெரியல. எனக்கு நீ யாருமே இல்லாத மாதிரி. என்ன தனியா விட்டுட்டு போகாத ஷேர்லி. சத்யாவின் முகம் அளவுக்கு அதிகமாக வெளிரி இருந்தது. அவள் உண்மையாகவே எதற்கோ பயப்படுகிறாள் என்று தோன்றியது. ஷேர்லி சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தாள். பிறகு சொன்னாள், சரி, நான் போகல. அவள் பேக்கை கீழே வைத்தாள். நாளைக்கு நாம பீச்சுக்கு போகலாம். வெளியில தான் டிஃபன் சாப்பாடு எல்லாம் என்னோட செலவு. சத்யா மகிழ்ச்சியுடன் சொன்னாள். மறுநாள் காலையிலேயே அவர்கள் கைனட்டி ஹோண்டாவில் ஊர் சுற்ற கிளம்பினர். கடற்கரையிலும் போல்காட்டி அரண்மனையிலுமாக பகல் பொழுதை செலவழித்தனர். மாலை நேரம் ஆவதற்குள் ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்தனர். 7:30 மணிக்கு ஷேர்லிக்கு ஒரு போன் கால் வந்தது. மறுபுறத்தில் நெல்சன் என்று தெரிந்ததும் ரிசீவரை கிராடிலில் வைக்க முயன்றாள். அதை யூகித்தவன் போல் நெல்சன் முன்கூட்டி சொன்னான், ஷேர்லி, பிளீஸ் போனை வச்சுடாத. நைந்த குரலிலான வேண்டுகோள். ஷேர்லி அப்படியே அசைவற்ற நின்றாள். சத்யா என்கிட்ட பேச மாட்டாள்னு தெரியும். அதனாலதான் உங்களை கூப்பிட சொன்னேன். தயவு செஞ்சு நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. நீங்க சொல்றத நான் கேட்டுக்கணுமா? ஷேர்லி கோபத்துடன் கேட்டாள். நீங்க வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுறத நான் பொறுமையா காது கொடுத்து கேட்கணுமா? நேத்து சத்யாவை உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தது நான் செஞ்ச முட்டாள்தனம். ஹோட்டல்ல நேத்து என்னவெல்லாம் பேசுனீங்கன்னு ஞாபகம் இருக்கா? ஷேர்லி, பிளீஸ் அதையெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. எல்லாத்தையும் ஒரு மோசமான கனவா நினைச்சு நான் மறக்க முயற்சி பண்றேன். கடைசியா ஒரு வேண்டுகோள். வேண்டுகோளா? ஆமா, நாளைக்கு காலையில 11 மணிக்கு ட்ரெயின். நான் கிளம்புறதுக்கு முன்னால கடைசியா ஒரு தடவை சத்யாவை பார்க்க விரும்புறேன். விடை பெறணும். நான் கூப்பிட்டா அவ வரமாட்டா. ஷேர்லி, அவளை ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வரணும். அது வெறும் ஒரு வேண்டுகோள் அல்ல. இதயத்தின் அடித்தட்டிலிருந்து எழும் அழுகை மாதிரி இருந்தது. அது ஷேர்லியின் இதயத்தை தொட்டது. நான் கூப்பிட்டாலும் அவ வருவாளாங்கிறது சந்தேகம்தான். பிளீஸ், முடியாதுன்னு சொல்லாதீங்க. வாழ்க்கையில இனி நாங்க மறுபடி சந்திப்போம்னு சொல்ல முடியாது. கடைசியா ஒரு தடவை ஒரே வார்த்தை சொல்லிட்டு. ஸ்டேஷன்ல மறுபடியும் அவளை அசிங்கப்படுத்தவா? கண்டிப்பா இல்ல ஷெர்லி. நான் அவகிட்ட பேசவே மாட்டேன். போதுமா? ஒரு தடவை நான் அவளை பார்த்தாலே போதும். சரி, நாங்க வரோம். தேங்க்யூ ஷெர்லி. குட் நைட். ஷெர்லி ரிசீவரை வைத்தாள். மாடிப்படியில் ஏறும்போது அவள் அவ்வப்போது சிந்தனையில் ஆழ்ந்தவளாக ஆங்காங்கே நின்றாள். என்ன இதெல்லாம்? அவளுக்கு எதுவும் புரியவில்லை. நேற்று சத்யாவை பார்த்து பேசக்கூடாத வார்த்தைகளை பேசியவன் இன்று அவளை ஒரு தடவை இதயபூர்வமாக கூப்பிடுகிறான். ஷேர்லி அறைக்குள் நுழைந்த போது சத்யா இல்லை. மொட்டை மாடிக்கு விரைந்தாள்.
அங்கு சக மாணவிகளிடம் பேசிக் கொண்டிருந்தாள் சத்யா. ஷேர்லி அறைக்கு திரும்பி வந்தாள். சத்யா படுக்க வந்தபோது இரவு நெடுநேரமாக இருந்தது. மறுநாள் காலையில் 9 மணிக்குத்தான் ஷேர்லி நெல்சனின் போன் பற்றி குறிப்பிட்டாள். உன்னை ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வர்றதா நான் வாக்கு கொடுத்திருக்கேன். என்ன இருந்தாலும் அவன் வெளிநாடு கிளம்புறான். சத்யா உடனே தனது கை கடிகாரத்தை பார்த்தாள். ஐயோ, மணி 9. இன்னைக்கு தானே நாம மார்னிங் ஷோ போகலாம்னு பிளான் பண்ணினது. ஷைபி சொன்னா சூப்பர் படமாம், ஸ்பீடு, மூச்சு பிடிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துடுவோமாம். இன்னைக்கு மார்னிங் ஷோ பார்க்க வர்றதா நான் எதுவும் சொல்லலையா? அப்ப உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு சொல்லாம விட்டுருப்பேன். சரி, எப்படி இருந்தா என்ன, நீ சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பு. எங்க, சினிமாவுக்கா? அப்புறம் வேற எங்க? அப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறது. ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்னைக்கு வேணும்னாலும் எப்ப வேணும்னாலும் போகலாம். நீ இப்ப என் கூட சினிமாவுக்கு வர்றதுன்னா சட்டுன்னு ரெடியாய் கிளம்பு. சத்யா அவசரமாக உடை மாற்றினாள். ஷேர்லி அவளை திகைப்புடன் பார்த்தாள். உடை மாற்றி விட்டு வந்ததும் ஷேர்லியை பார்த்து கேட்டாள், நீ சினிமாவுக்கு வரலையா? வரல. அப்ப நாம மத்தியானத்துல சந்திப்போம். சத்யா அவசரமாக அறையில் இருந்து வெளியேறினாள். என்ன செய்வதென்று புரியாமல் ஷேர்லி திகைத்தாள். நெல்சனிடம் என்ன சொல்வது? சத்யா இல்லாமல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவது எப்படி? போகாமல் இருந்து விட்டால் என்ன, நெல்சன் காத்திருப்பானே? ஒரே குழப்பமாக இருந்தது. நீண்ட நேரம் யோசித்தாள். பிறகு ஒரு முடிவுக்கு வந்தாள். நெல்சனை பார்த்து விஷயத்தை சொல்லிவிட்டு வர வேண்டியதுதான். அதுதான் முறை. ஷேர்லி ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி ரயில்வே ஸ்டேஷனுக்கு விரைந்தாள். நெல்சனை கண்டுபிடிப்பது சிரமமாக இருக்கவில்லை. பயணத்துக்கு தயாராக உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு மத்தியில் நின்றிருந்தான். நெல்சன் உயரமானவனாக இருந்ததால் சட்டென்று அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. பிளாட்பாரத்துக்குள் வரும் பாதையிலேயே ஒரு கண் வைத்து பேசிக் கொண்டிருந்தான். அதனால் அவன்தான் ஷேர்லியை முதலில் கவனித்தான். சூழ்ந்திருந்தவர்களிடமிருந்து விடுபட்டு ஷேர்லியை நோக்கி விரைந்து வந்தான் நெல்சன். அவன் கண்கள் அப்போதும் சத்யாவை தேடி அலைந்தன. அதிக கூட்டமில்லாத இடமாக பார்த்து ஷேர்லி ஒதுங்கி நின்றாள். சத்யா? நெல்சன் வாசலை பார்த்தபடி ஷேர்லியிடம் கேட்டான். வரல. ஷேர்லி கவலையுடன் பதிலளித்தாள். நெல்சன் ஒரு நொடி மௌனமாக இருந்தான். முந்தைய தடவை பார்த்ததை விட அவன் இளைத்திருப்பதாக ஷேர்லிக்கு தோன்றியது. அவன் கண்களில் தென்படும் வழக்கமான பளபளப்பை காணோம். முகம் தெளிவாக இல்லை. அவ வரமாட்டான்னு நானும் நினைச்சேன். நெல்சன் சிரிக்க முயன்றான். அதில் வேதனை கலந்திருந்தது. இது சத்யா மட்டும் செஞ்ச தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதுதானே உண்மை. அன்னைக்கு அவளை என்னவெல்லாம் சொல்லி எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினீங்க? நெல்சன் தலையாட்டி ஒப்புக்கொண்டான். ஆமா, நான் அப்படியெல்லாம் நடந்துட்டேதான். அவன் மறுபடியும் தலையாட்டினான். அவன் கண்களில் நீர் திரண்டது. நானும் ஒரு ஆம்பளை அசே ஷெர்லி, எனக்கும் தன்மானம்னு ஒண்ணு இருக்கே. அதனாலதான் அப்படியெல்லாம் பேசிட்டேன். அவளை அவமானப்படுத்தணுங்கிறது என் நோக்கம் இல்ல. அவ மோசமானவள்னு நினைக்கல. அவ மேல எனக்கு வெறுப்பும் கிடையாது. என் மனசு கொஞ்சமாவது தனியட்டும்ங்கிற என்னோட திருப்திக்காகத்தான். அதெல்லாம் அவளுக்கும் தெரியும். நெல்சன் சொல்வது உண்மைதான் என்று இப்போது ஷேர்லிக்கும் விளங்கியது. சத்யாவை அந்த அளவுக்கு நெல்சன் அசிங்கப்படுத்தியும் நெல்சன் மீது அவளுக்கு கோபமோ வெறுப்போ ஏற்படவில்லை. அமைதியாகத்தானே உட்கார்ந்திருந்தாள். அதன் பொருள் இப்போதுதான் ஷேர்லிக்கு உரைத்தது. ஒரு தடவை பார்க்கணும் போல இருந்தது. அப்படியே போயிட்டு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைச்சேன். நெல்சனின் உதடுகள் நடுங்கின. கண்களில் இருந்து நீர் வெளியேறாமல் இருக்க தலையை பின்னோக்கி சாய்த்தான். ஸ்டேஷனின் மேற்கூரையை பார்ப்பது போல. சற்று நேர அமைதிக்கு பிறகு ஷேர்லி கேட்டாள், அவளுக்கு உங்ககிட்ட இல்லாத அன்ப நீங்க மட்டும் பத்திரப்படுத்துறதுல என்ன அர்த்தம்? நெல்சனின் முகம் சிவந்தது. அவளுக்கு என் மேல அன்பு இல்லைன்னா சொல்றீங்க? இந்த உலகத்துல யார் அந்த வார்த்தையை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவ என்கிட்ட அன்பு செலுத்துற மாதிரி என் வாழ்க்கையில வேற யாருமே அன்பு செலுத்தல ஷேர்லி. அவ என்கிட்ட நடந்துகிட்டத மாதிரி எங்க அம்மா கூட என்கிட்ட நடந்துக்கலைன்னு சொல்வேன்.
ஷேர்லி வியப்பை அடக்க முடியாமல் துடிக்கும் அவன் முகத்தையே ஊன்றி கவனித்தாள். நெல்சன் தொடர்ந்தான். பரவாயில்ல, சத்யாவோட தீர்மானம் தான் சரியானதுன்னு இப்ப எனக்கு தோணுது. வாழ்க்கையில இனிமே நாங்க ஒருபோதும் சண்டை போட்டுக்க முடியாது, பரஸ்பரம் வெறுக்க வேண்டி இருக்காது. எங்களோட அன்பு ஒரு துளி கூட வற்றி வறண்டு போகாது. உலகத்தோட 2 மூலைகள்ல இருந்துட்டு அமைதியா அன்பு செலுத்துற 2 ஆத்மாக்களா இருப்போம். கிளம்ப போகிறேன் என்பதற்கு அடையாளமாக ட்ரெயின் ஒரு தடவை கூவியது. பயணிகள் அவசர அவசரமாக கம்பார்ட்மெண்ட்களின் வாசலை தேடி விரைந்தனர். எல்லாம் போகட்டும், ஷேர்லிய நான் எப்பவும் நன்றியோட நினைச்சுப்பேன். எங்களுக்கு நடுவுல ஒரு மீடியேட்டரா இருந்திருக்கீங்க. கடைசியா என்ன வழி அனுப்பவும் வந்திருக்கீங்க. இதையெல்லாம் என்னால மறக்க முடியாது ஷேர்லி. அவன் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை நோக்கி விரைந்தான். விளக்க முடியாத ஏதோ ஒரு காரணத்தால் ஷேர்லியின் கண்களில் நீர் நிறைந்து வழிந்தது. நெல்சன் நண்பர்களிடம் அவசர அவசரமாக கை குலுக்கிவிட்டு ரயிலில் ஏறுவதை ஷேர்லி கவனித்தாள். நெல்சன் வாசல் படியிலேயே நின்றிருந்தான். ரயில் மெதுவாக நகர்ந்தது. நெல்சன் கையை உயர்த்தி டாடா சொன்னான். அவளை தாண்டும் போது மறக்காமல் அவளை பார்த்தும் கையாட்டினான். ஷேர்லி கண்களை துடைத்தபடி ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து வெளியேறினாள். ஆட்டோ ஒன்றில் ஏறி ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்தாள். அறைக்குள் நுழைந்தவள் அப்படியே அசைவற்று போனாள். ரவுடி கும்பல் ஒன்று வந்து அந்த அறையை தாறுமாறாக கலைத்து போட்டது போலிருந்தது. புத்தகங்களும் துணிமணிகளும் படுக்கையும் தலையணைகளும் கண்டபடி வீசி எறியப்பட்டிருந்தன. தரையிலும் கட்டிலிலும் பஞ்சு துணுக்குகள் தலையணையில் இருந்து வெளியேறி இறைந்து கிடந்தது. பக்கத்து அறை ஷைபியும் எல்சம்மாவும் வாசலில் வந்து எட்டி பார்த்தனர். ஷேர்லி திரும்பி பார்த்தாள். என்ன இங்க ஒரே கலாட்டா? அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? யார் சொல்லியும் அடங்க மாட்டேங்கிறா. பேய் பிடிச்சது மாதிரி தலையணைய கடிச்சு போதறி ஷபி சொன்னாள். அப்போதும் ஷேர்லிக்கு எதுவும் விளங்கவில்லை. சத்யாதான் வெளியே போயிருந்தாளே, நீ போன உடனே திரும்பி வந்துட்டா ஷேர்லி. நீ அந்த அலங்கோலத்தை பார்த்திருக்கணும். கடைசியா மேட்ரன் வந்துதான் அடங்குனா. மேட்ரனோட கையெல்லாம் பெராண்டி விட்டுட்டா. அப்புறம் உடனேயே பேக எடுத்துட்டு கிளம்பவும் செஞ்சுட்டா. எங்க போயிருக்கா? அதெல்லாம் எதுவும் சொல்லல. ஷேர்லி திகைத்து போய் கட்டிலில் அமர்ந்தாள். சற்று நேரத்துக்கு பிறகு அங்கிருந்து எழுந்த ஷேர்லி இறைந்து கிடந்தவற்றை எடுத்து ஒழுங்காக அடுக்கி வைத்தாள். பிறகு மேட்ரனிடம் வந்தாள். சத்யா எங்க போயிருக்காள்னு தெரியுங்களா மேட்ரன்? எனக்கு எப்படி தெரியும்? மர கழண்டு போன அந்த பொண்ணு எங்க எல்லாம் போவாள்னு. உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு போனா. ஆனா அவ வீட்டுக்கு தான் போயிருப்பாள்னு என்னால எப்படி சொல்ல முடியும்? 2 நாட்களுக்கு பிறகு சத்யா வந்து சேர்ந்தாள். அமைதியான ஒரு புன்னகையுடன் சத்யா முன்னால் வந்து நின்ற போது ஷேர்லி முதலில் வியப்பு அடைந்தாள். யார்கிட்டையும் சொல்லாம கொள்ளாம நீ எங்க போயிருந்த சத்யா? ஷேர்லி கேட்டாள். வீட்டுக்கு புறப்பட்ட என்ன துணையா இருடின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்ட. மன்னிச்சுடுடா, அன்னைக்கு எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுச்சு. வேணும்னே பண்ணல. ஆமா, நான் மேட்ரன் கிட்ட சொல்லிட்டு தானே கிளம்புன. நம்ம அறைய இந்த அளவுக்கு அன்னைக்கு அலங்கோலப்படுத்த என்ன காரணம்? கொண்டு வந்த பேக்கை டேபிள் மீது வைத்துவிட்டு சத்யா அதன் மீதே சாய்ந்து நின்றாள். தியேட்டருக்கு போன டிக்கெட் கிடைக்கல, ஹவுஸ்ஃபுல். திரும்பி வந்து பார்த்தா இங்க ஒன்னையும் காணோம். சரி, வெளியில ஒரு ரவுண்டு சுத்திட்டு வரலாம்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகல. எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு சத்யா தலையை தாழ்த்தினாள். பிறகு தான் சொன்னதை ஷேர்லி நம்பிவிட்டாளா என்பதை தெரிந்து கொள்ள திருட்டுத்தனமாக ஒரு பார்வை பார்த்தாள். அவளுக்கு அருகே வந்த ஷேர்லி சத்யாவின் தாடையை பிடித்து உயர்த்தினாள். உண்மையை சொல்லு, அன்னைக்கு படம் பார்க்கணும்னு என்கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்தியா என்ன? தியேட்டர் வாசலுக்காவது போனியா நீ? தனது பொய்த்து போனதை உணர்ந்த சத்யா விழித்தாள். நீ சொல்றது எதுவும் எனக்கு விளங்கல. முதல்ல நான் இந்த ட்ரெஸ்ஸ மாத்திக்கிறேன். நெல்சன் விடை பெற்று சென்றதையும் சத்யாவை காண முடியாமல் அவன் தவித்த தவிப்பையும் வருத்தத்தையும் சத்யாவிடம் சொல்ல விரும்பினாள் ஷேர்லி. ஆனால் சத்யாவின் மூடை பாழாக்க வேண்டாம் என்று நினைத்து அந்த ஐடியாவையே விட்டுவிட்டாள். சத்யாவும் அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை.
சத்யாவையும் ஷேர்லியையும் பொறுத்தவரை குறிப்பிடத்தக்க சம்பவங்கள் எதுவும் இல்லாமல் இரவு பகல்கள் கடந்தன. நெல்சன் அமெரிக்காவுக்கு சென்ற பிறகு ஷேர்லியின் பெயருக்கு ஒரு ஏர் மெயில் கவர் வந்தது. அதை எடுத்துக்கொண்டு ஷேர்லி மிகுந்த உற்சாகத்துடன் சத்யாவை நோக்கி ஓடி வந்தாள். சத்யா, நெல்சன் கிட்ட இருந்து லெட்டர். சத்யாவின் முகத்தில் ஒரு வினாடி பௌர்ணமி நிலவு ஒளிர்ந்தது. எங்க பார்க்கலாம்? அவள் கை நீட்டினாள். இது ஷேர்லிக்கு வந்திருக்கிற லெட்டர், உனக்கு தனியா வரும். ஓஹோ, சாரி. சத்யா தன் கையை பின்னுக்கு இழுத்தாள். ஷேர்லி கட்டிலில் உட்கார்ந்து கவரை பிரித்து பின் செய்யப்பட்ட காகிதங்களை நிமிர்த்தி வாசிக்க தொடங்கினாள். சத்யா சட்டென்று அந்த அறையில் இருந்து வெளியேறினாள். கடிதத்தை படித்து முடித்த ஷேர்லி வெளியே வந்தாள். சத்யா ஹாஸ்டல் காம்பவுண்டை ஒட்டி வளர்ந்திருந்த பெரிய மரத்தின் நிழலில் கைகளை பின்புறம் கட்டிக்கொண்டு முகம் குனிந்து உலாவினாள். அவள் முகம் இறுகி இருந்தது. அவள் அருகே சென்ற ஷேர்லி நெல்சனின் கடிதத்தை நீட்டினாள். சத்யா அவளை கடுமையாக பார்த்தாள். இது உனக்கு வந்ததாச்சே, இத நீயும் வாசிக்கலாம், ஷேர்லி அன்புடன் கூறினாள். எந்த விதமான சலுகையும் எனக்கு வேண்டியதில்ல. அந்த நேரம் நான் சும்மா ஒரு பிகு பண்ணின, அதுக்குள்ள கவுச்சுக்கிறையே. வேண்டாம், மத்தவங்க கடிதத்தை நான் படிக்கிறது இல்ல. இந்த அலட்டல் எல்லாம் வேணாம். லெட்டர் என் பேருக்கு வந்திருந்தாலும் உண்மையில இத படிக்க வேண்டியவன் நீதான்னு இத படிக்கிற யாருக்குமே புரியும். உனக்கான லெட்டர் என் பேர்ல வந்திருக்கு, அவ்வளவுதான். நீ என்ன சொன்னாலும் அந்த லெட்டர் எனக்கு தேவையில்லை. ஷெர்லி, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். சத்யாவின் குரல் கோபத்துடன் ஒலித்தது. திகைப்படைந்த ஷேர்லி அவளையே பார்த்தபடி நின்றாள். சத்யா மறுபடியும் உலாவத் தொடங்கினாள். எதையோ முணுமுணுத்தபடி ஷேர்லி அறைக்கு திரும்பினாள். அதன் பிறகு சத்யாவிடம் அந்த கடிதத்தை படிக்குமாறு சொல்லவோ அதன் உள் அடக்கத்தை பற்றி பேசவோ இல்லை ஷேர்லி. சத்யா அறைக்கு திரும்பி வந்த போதும் ஷேர்லி முகத்தை என்றுதான் வைத்திருந்தாள். அன்று ஷேர்லி சீக்கிரமாக படுத்தாள். சத்யா கால்களை நீட்டி தலையணையை சுவரில் வைத்து அதன் மீது சாய்ந்து உட்கார்ந்தாள். தலைமுடியை முன்புறம் இழுத்து போட்டு வருடியபடி இருந்தாள். ஷேர்லி தூங்கிவிட்டாள். இரவில் யாரோ தன் பெயரை மெதுவாக உச்சரிப்பதை கேட்டு ஷேர்லி கண்களை திறந்தாள். அறையில் விளக்கு எரிகிறது. கட்டிலில் அவளுக்கு அருகே சத்யா அமர்ந்திருந்தாள். அவள்தான் எழுப்பினாள் என்று புரிந்தது. டேபிளில் இருந்த டைம் பீஸை பார்த்தாள். மணி 1:30. என்ன சத்யா, நீ இன்னுமா தூங்கல? சத்யா ஷேர்லியின் முகத்தையே பார்த்தாள். சத்யா, என்ன பிரச்சனை உனக்கு? அப்படி எதுவும் இல்லை என்று தோள்களை குலுக்கினாள் சத்யா. பிறகு ஒரு நீண்ட பெருமூச்செறிந்தாள். சற்று நேரத்துக்கு பிறகு தன் வலது கையை ஷேர்லியின் கன்னத்தில் வைத்தாள். சத்யாவின் முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லாதிருந்தது. அவள் எதையோ கேட்க விரும்புகிறாள் என்றும் ஷேர்லிக்கு தோன்றியது. ஒருவேளை வார்த்தைகள் அகப்படாமல் தவிக்கிறாளோ? தன் கன்னத்தில் பதிந்திருந்த சத்யாவின் விரல்கள் நடுங்குவதை உணர்ந்த ஷேர்லி அவளை திகைப்புடன் பார்த்தாள். அங்க அங்க அவன் சௌக்கியமா இருக்கானா ஷேர்லி? ஷேர்லி சத்யாவின் கை விரல்களை இறுக பற்றினாள். மதியத்துக்கு சற்று முன்புதான் அது நடந்தது. சத்யா வகுப்பறையில் உட்கார்ந்திருந்த போது தலை சுற்றியது. அதிர்ஷ்டவசமாக அவள் டெஸ்கிலேயே பொத்தென்று முகம் சாய்த்து விழுந்தாள். வகுப்பில் இருந்த மற்ற மாணவிகளும் லெக்சரரும் என்ன ஏதென்று தெரியாமல் அலமலந்தனர். அதற்குள் யாரோ ஒரு மாணவி கொஞ்சம் சில்லென்ற தண்ணீரை எடுத்து வந்து சத்யாவின் முகத்தில் தெளித்தாள். உடனே சத்யா மயக்கத்தில் இருந்து விடுபட்டு எழுந்தாள். ஷேர்லி அவளை அணைத்து பிடித்தவாறு ஹாஸ்டல் ரூமுக்கு அழைத்து போனாள். நீ கொஞ்ச நேரம் அப்படியே படு, இன்னைக்கு எந்த கிளாஸுக்கும் போக வேண்டாம், ஷேர்லி சொன்னாள். சத்யா படுத்தாள். ஷேர்லி அவளுக்கு அருகில் அமர்ந்து அவள் நெற்றி மற்றும் கழுத்து பகுதிகளில் கை வைத்து பார்த்தாள். டெம்பரேச்சர் இல்லையே? இல்ல. தலைவலி? இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனை? ரொம்ப சோர்வா இருக்கு. தாகமா இருக்கா? குடிக்க ஏதாவது வேணுமா? தேவையில்லை என்று தலையாட்டினாள் சத்யா. ஷேர்லி சத்யாவின் அருகில் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். மதியமானது. மெஸ்ஸுக்கு போகலாமா? ஷேர்லி கேட்டாள். எனக்கு எதுவும் வேணாம். மத்தியானத்துல பட்னி கிடக்க போறியா? சாப்பிட பிடிக்கல. நிஜமாவே பசிக்கலையா?
நானும் கொஞ்ச நாளா பாத்துட்டு தான் வர்றேன். சாப்பிடுறதுக்காக மெஸ்ஸுக்கு வந்துட்டு 1-2 குறிச்சிட்டு எழுந்திருக்கிற. அதெல்லாம் இப்ப உன் முகத்துல வாட்டமா தெரியுது. இது வரைக்கும் நல்லா சாப்பிடுவியே, என்னாச்சு உனக்கு? பசிக்கல ஷேர்லி, நான் என்ன செய்ய? வாய்க்கு ருசியே தெரியல. சரி, நான் மெஸ்ஸுக்கு போறேனே, உனக்கு பார்சல் கொண்டு வர்றேன். வேண்டாம், அத நான் தீர்மானம் பண்ணிக்கிறேன், நீ இங்கேயே படுத்துரு. ஷேர்லி மெஸ்ஸை நோக்கி நடந்தாள். சாப்பிட்டு விட்டு பார்சலையும் வாங்கி கொண்டு அங்கிருந்து கிளம்பினாள். சத்யா அப்படியே படுத்திருந்தாள். சாப்பாடு பரிமாறப்பட்ட ஸ்டீல் பிளேட்டின் மூடியை எடுத்துவிட்டு அதை சத்யாவுக்கு முன்னால் வைத்தாள் ஷேர்லி. இன்னைக்கு சாப்பாடு பரவாயில்லடா, சீக்கிரமா எழுந்து கை கழுவிட்டு வா, சூடா சாப்பிடலாம். எனக்கு வேணாம் ஷேர்லி, ரொம்பவும் பிகு பண்ண கூடாது, எழுந்துருடா. ஷேர்லி அவளை எழுப்பினாள். சத்யா கை கழுவி விட்டு வந்தாள். சாப்பாட்டுக்கு முன் உட்கார்ந்து ஓர் உருளையை உருட்டி வாய் அருகே கொண்டு போனதும் அவளுக்கு குமட்டியது. வயிற்றில் இருந்து கடல் அலை மாதிரி ஏதோ ஒன்று விசையுடன் நுரைத்து பொங்கியது. வாயை பொத்தியபடி சத்யா பாத்ரூமை நோக்கி விரைந்தாள். ஷேர்லி வந்து சேரும்போது அவள் வாஷ் பேசினுக்குள் வாந்தி எடுத்துக் கொண்டிருந்தாள். குழாய் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. ஷேர்லி அவள் முதுகை வருடி விட்டாள். வாயையும் முகத்தையும் நன்றாக கழுவிவிட்டு சத்யா அறைக்கு திரும்பினாள். டாக்டர் கிட்ட போலாமா? ஷேர்லி கேட்டாள். போகணும். ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்தபடி சத்யா யோசித்தபடி பதிலளித்தாள். இப்பவே வா? ஆமாம், நான் தனியா போயிட்டு வந்துடுறேன். இந்த நிலைமையில நீ தனியா போக வேண்டாம், நானும் வரேன். ஷேர்லியும் சத்யாவும் டாக்டரை பார்க்க கிளம்பினர். மேட்ரனிடம் வந்து தகவல் தெரிவித்துவிட்டு இருவரும் வெளியே வந்தனர். ஆட்டோல போகலாம், இப்ப என்னால வண்டி ஓட்ட முடியாது, சத்யா சொன்னாள். நானும் அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த வழியாக வந்த ஆட்டோ ஒன்றை நிறுத்தி ஏறினர். ஷேர்லியின் முகத்தில் கவலை தெரிந்தது. இனம் தெரியாத ஏதோ ஒரு பீதி அவளை பீடித்தாற்போல் இருந்தது. நீ இங்கேயே உட்கார்ந்துரு, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன், சத்யா சொன்னாள். ஷேர்லி அவளை ஊன்றி பார்த்தாள். அது ஒரு சிறிய ஆஸ்பத்திரி. கன்சல்டிங் ரூமுக்கு போன சத்யா 5 நிமிட நேரத்திற்குள் நர்ஸ் ஒருவருடன் வெளியே வந்தாள். லேப்ல ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு, உடனே வந்துடுறேன், ஷேர்லியிடம் தாழ்ந்த குரலில் சொல்லிவிட்டு அவள் நர்ஸை பின்தொடர்ந்து ஒரு கதவுக்குள் மறைந்தாள். சற்று நேரத்தில் திரும்பி வரவும் செய்தாள். ரிசல்ட் வர கொஞ்சம் லேட் ஆகும், அதுக்குள்ள பக்கத்துல ஏதாவது ஹோட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். எதுக்கு? மசால் தோசை சாப்பிடணும் போல இருக்கு. ஷேர்லியும் எழுந்தாள். இருவரும் சற்று தொலைவு நடந்து அருகில் இருந்த ஹோட்டலுக்குள் நுழைந்தனர். சத்யா மசால் தோசைகளை ஆர்டர் செய்தாள். ஒரே நேரத்தில் 4-5 தோசைகளை சாப்பிடும் ஆர்வத்துடன் உட்கார்ந்த அவளால் ஒரு தோசையில் பாதியை கூட சாப்பிட முடியவில்லை. ஷேர்லி டீ மட்டும் குடித்தாள். அதற்கு அருகில் புதியதாக தொடங்கப்பட்ட துணி கடைக்குள் நுழைந்து புது ஃபேஷன் மற்றும் புது டிசைன்களை வேடிக்கை பார்த்த பிறகு அவர்கள் மீண்டும் டாக்டரிடம் வந்தனர். டாக்டரின் அறைக்குள் சத்யாவுடன் ஷேர்லியும் நுழைய முயன்றாள். நீ எதுக்கு? டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சே. சத்யா அவளை தடுத்தாள். நானும் டாக்டர் பார்க்கணும். உனக்கு என்ன கேடு? கேடு இருந்தா தான் டாக்டரை பார்க்கணுமா என்ன? சிவந்த நிறமுள்ள உயரமான நடுவயது பெண்மணி ஒருவர் நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்திருந்தார். டேபிள் மீது ஸ்டெத்தாஸ்கோப். உட்காருமா, கூட வந்திருக்கிறவங்க யாரு? டாக்டர் ஷேர்லியை பார்த்து கேட்டார். அக்கான்னு வச்சுக்கலாம் டாக்டர், சத்யா புன்னகையுடன் கூறினாள். சில சமயங்கள்ல என் தங்கையும் கூட, பேரு ஷேர்லி. டாக்டர் அதை ரசிப்பது மாதிரி சிரித்தார். உடனே காலிங் பெல்லை அழுத்தி வந்தவரின் சத்யாவின் ரிசல்ட்டை கேட்டார். ஒரு சில நிமிடங்களுக்குள் ஒரு துண்டு பேப்பருடன் நர்ஸ் திரும்பி வந்தார். மூக்கு கண்ணாடியை எடுத்து அணிந்து ரிசல்ட்டை ஒரு தடவை பார்த்த டாக்டர் சொன்னார். நல்ல விஷயம்தான் சத்யா, ரிசல்ட் பாசிட்டிவா வந்திருக்கு. தேங்க்யூ டாக்டர், சத்யா புன்னகை மாறாமல் சொன்னாள். நீங்க சொன்ன தேதி சரியானதுன்னா இப்ப 75 நாள் ஆகுது. அதாவது உங்க வயித்துல இருக்கிற குழந்தை 2.5 மாச அளவுக்கு வளர்ந்திருக்கு. இனி நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஷேர்லி திடுக்கிட்டாள். அவள் டாக்டரையும் சத்யாவையும் மாறி மாறி பார்த்தாள். அந்த பெட்ல படுங்க, இன்னொரு தடவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பிளட் குரூப் என்னன்னு தெரியுமா? டாக்டர் எழுந்தபடி கேட்டார். மிச்ச டெஸ்டுகளை அடுத்த தடவை வரும்போது பாத்துக்கலாம் டாக்டர். தற்சமயம் இத கன்ஃபார்ம் செய்யத்தான் வந்த. அதான் ரிசல்ட்ட சொல்லிட்டீங்களே.
டாக்டர் விவாதத்துக்கு தயாரானவர் போல் சத்யாவை பார்த்தார். மறுகணம் சத்யாவை தீவிரமாக பரிசோதிக்க தீர்மானித்திருந்தார் அவர். சத்யா எழுந்தாள். நாங்க புறப்படுறோம் டாக்டர், அடுத்த தடவை பார்க்கலாம். கர்ப்பிணியான ஒரு பெண், அதுவும் முதல் தடவையாக கர்ப்பம் தரித்த இளம் பெண், கடைபிடிக்க வேண்டிய முறைகள், கட்டுப்பாடுகள், பயிற்சிகள், உணவு முறை, ஓய்வு, செய்யக்கூடாத வேலைகள், சாப்பிட வேண்டிய மருந்துகள், இதை பற்றி எல்லாம் நான் விவரமா சொல்ல வேண்டியிருக்கு. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். இப்ப அதெல்லாம் தேவையில்லை, அப்புறமா வர. இனி வரும்போது ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வாங்க. எனக்கு ஹஸ்பண்ட் இல்லையே மேடம். டாக்டர் திகைத்தார். கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னீங்களே. சாரி டாக்டர், அது காந்தர்வ முறை கல்யாணம். டாக்டரின் திகைப்பு நிறைந்த முகத்தில் இருந்து கண்களை எடுத்த சத்யா ஷேர்லியை பார்த்தாள். வா ஷேர்லி, போகலாம். ஷேர்லியால் உட்கார்ந்த இடத்தில் இருந்து எழுந்திருக்க முடியவில்லை. மூச்சே நின்று விட்டாற் போல் இருந்தது. கை கால்கள் மரத்து போயின. உடம்பின் மொத்த ரத்தமும் சட்டென்று உறைந்ததாக உணர்ந்தாள். நாற்காலியின் கைப்பிடியை பிடித்து அவள் எழுந்தாள். சத்யாவை பின்தொடர்ந்து வெளியே வந்தாள். ஆட்டோவில் ஹாஸ்டலுக்கு திரும்பும் போது பேச்சு மூச்சற்ற ஷேர்லியை பார்த்த சத்யா கேட்டாள், உனக்கு என்னாச்சு? ஷேர்லியின் முகத்தில் ரத்தத்தின் அம்சமே தென்படவில்லை. மொத்தமும் சுண்டினாற் போல் இருந்தது. உனக்கு முன்னமே இது தெரியுமா சத்யா? ஷேர்லியின் குரல் நடுக்கத்துடன் ஒலித்தது. தெரியும், ஆனா உறுதியா சொல்ல முடியல. இது தானான்னு கன்ஃபார்ம் பண்ணணும்னு 2-3 நாளா நினைச்சேன். இப்போ ஆறுதலா இருக்கு. ஷேர்லி சோர்ந்து போய் பின்புறம் சரிந்தாள். காந்தர்வ கல்யாணம்னதும் டாக்டர் ஏகத்துக்கும் மிரண்டு போயிட்டாங்கல்ல ஷேர்லி? சத்யா சிரித்தபடி கேட்டாள். ஷேர்லி அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். சுயநினைவே இல்லையா இவளுக்கு? மனுஷ பெண்ணே இல்லையா இவள்? எப்படிப்பட்ட ஆபத்தில் சிக்கியிருக்கிறாள் என்று தெரியாமல் விளையாடுகிறாளா? ஹாஸ்டலை அடைந்த சத்யா ஏதோ ஒரு பாடலை ஹம்மிங் செய்தபடி மாடிப்படிகளில் ஏறினாள். மொட்டை மாடியில போய் உட்காரலாமா? சத்யா கேட்டாள். நான் வரல. ஷேர்லியின் குரல் அடைபட்டாற் போல் இருந்தது. சத்யா நேராக மொட்டை மாடிக்கு விரைந்தாள். நன்றாக இருட்டுவது வரை அங்கேயே நேரத்தை செலவிட்டாள். ஹாஸ்டல் பெண்கள் சாப்பாட்டுக்கு மெஸ்ஸுக்கு கிளம்பிய போது சத்யா தனது அறைக்கு திரும்பினாள். அறை இருட்டாக இருந்தது. சத்யா சுவிட்சை தட்டினாள். ஷேர்லி அவளது கட்டிலில் குப்புறப்படுத்திருந்தாள். நீ ஏன் சாப்பிட போகல? எல்லாரும் போயிட்டாங்களே? சத்யா கேட்டாள். ஷேர்லி, தூங்கிட்டியா? அசைவில்லை. சத்யா அவளுக்கு அருகில் அமர்ந்து ஷேர்லியின் தோளில் மெதுவாக தட்டியபடி சொன்னாள். டேய், எழுந்து போய் சாப்பிட்டுடா. அதற்கும் எந்தவித பதிலும் வராததால் ஷேர்லியின் தோளை பிடித்து மெதுவாக திருப்பினாள். ஷேர்லியின் முடிக்கற்றை அவிழ்ந்து அவள் முகத்தை முற்றிலுமாக மறைத்தது. சத்யா அவற்றை ஒதுக்கினாள். அந்த முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. என்னடா ஷேர்லி? அவள் பரிதாபத்துடன் சத்யாவை பார்த்தாள். உன் பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல். எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவள் விசும்பினாள். வேற என்னடா? அவள் சத்யாவையே பார்த்தாள். பார்க்க பார்க்க அவள் கண்களில் இருந்து நீர் வழிந்தது. உனக்கு இப்படியெல்லாம் ஆகிடுச்சேன்னு நினைச்சு அவள் கைகளால் முகத்தை பொத்தியபடி விசும்பினாள். சத்யாவின் கண்களில் கருணை நிறைந்தது. ஷேர்லியின் தலையை மார்புடன் சேர்த்து பிடித்து தழுவிக்கொண்டு மந்திரிப்பது போல் பேசினாள். என்னடா இதெல்லாம்? நீ இப்படியெல்லாம் செஞ்சா நான் என்ன பண்றது? அழ வேண்டியவன் நான். இதை யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? உனக்கு தான் ஏதோ பிரச்சனைன்னு தானே? என் மன கஷ்டம் உனக்கு புரியாது. அது மட்டுமா, மத்தவங்களோட கவலைகள்லாம் உனக்கு புரியாது. எல்லாத்துக்கும் மேல கஷ்டங்கள் இன்னதுன்னே உன்னால பிரிச்சு பார்க்க முடியல. ஷேர்லி தேம்பியபடி பேசினாள். சற்று நேரத்துக்கு பிறகு ஷேர்லி மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள். சால்வையால் கண்களையும் முகத்தையும் அழுத்தி துடைத்தாள். பிறகு சத்யாவை பார்த்தாள். உன் முகத்தை பார்க்கும் போதே எனக்கு பயமா இருக்கு. நீ மன வளர்ச்சி குன்றிய பெண்ணா என்ன? இந்த உலகத்துலதான் நாம வாழறோம்ங்கிற உணர்வே உனக்கு இல்லையா? ஷேர்லி தாங்க முடியாத வருத்தத்துடன் கேட்டாள். இல்ல, எல்லாத்தையும் நீ வெறும் விளையாட்டாகவே நினைக்கிறியா? சத்யாவின் முகம் கம்பீரமானது. அவள் ஷேர்லியின் கண்களை பார்த்தபடி கேட்டாள்.
நான் இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? இல்லைனா என்ன செய்யணும்? அதையும் நீயே சொல்லிடு. உன் நிலைமைய நீ புரிஞ்சுக்கணும். மனுஷங்களுக்கு மத்தியில தான் நீ இருக்கிறன்னு தெரிஞ்சுக்கணும். உனக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத கற்பனை பண்ணி பார். வாழ்க்கையில நீயும் முன்னோக்கி போகணும் இல்லையா? ஷேர்லி சொன்னாள். எனக்கு 2 வழிகள் தான் தென்படுது. ஒண்ணு, நான் கர்ப்பம் தரிச்சிருக்கிற குழந்தையை என் உயிரோட இன்னொரு பகுதியா நினைச்சு அதை பெத்து வளர்க்கணும். 2வது வழி, 2.5 மாசம் வளர்ந்த ஒரு டியூமரை என் வயித்துல இருந்து அப்புறப்படுத்தி இல்லாமல் ஆக்கணும். 3வது ஒரு வழி இருக்கு சத்யா. உடனடியா நெல்சனுக்கு இதை தெரியப்படுத்துறது. சத்யா அதை ஒப்புக்கொள்ளாமல் தலையாட்டினாள். சிக்கலான நிலைக்கு ஆளானதும் வேற வழி இல்லாம நான் போய் அவன் கால்ல விழற மாதிரி ஆயிடும். அது வேண்டாம். சத்யா, ஈகோவோ பிடிவாதமோ பெருசில்ல, வாழ்க்கைதான் பெருசு. வாழ்க்கையை நினைச்சு பயப்படல, நான் மரணத்தை நினைச்சு பயப்பட மாட்டேன். என்ன வீணா பயப்படுத்தாத ஷேர்லி. ஷேர்லி அவள் கண்களையே பார்த்தாள். கடைசியில் சொன்னாள், நிதானமா யோசனை பண்ணு, அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு. ஷேர்லி தலையணை மீது கையை மடக்கி அதன் மேல் கண்களை திறந்தபடியே படுத்திருந்தாள். தூக்கம் வரவில்லை. பக்கத்து கட்டிலில் திருமணம் ஆகாதவளும் கல்லூரி மாணவியுமான தன் சிநேகிதி வயிற்றில் ஒரு குழந்தையை தாங்கி படுத்திருக்கிறாள் என்ற நினைவு அவள் நெஞ்சில் தீ கனல்களை நிறைத்தது. சற்று நேரத்துக்குள் சத்யா மூச்சு விடும் சத்தம் சீரான தாள லயத்துடன் கேட்கத் தொடங்கியது. அவள் தூங்கிவிட்டாள். அவளால் எப்படி இந்த மாதிரி தூங்க முடிகிறது என்று ஷேர்லி ஆச்சரியப்பட்டாள். அவள் எழுந்து லைட்டை போட்டாள். சத்யா முனகலுடன் புரண்டு படுத்தாள். ஷேர்லி காகிதத்தையும் பேனாவையும் எடுத்து எழுதத் தொடங்கினாள். அன்புக்குரிய நெல்சனுக்கு. பேனாவின் பின்புற முனையை உதடுகளுக்கு இடையில் போட்டு திருகியவாறு மேற்கொண்டு என்ன எழுதுவது என்ற யோசனையில் ஆழ்ந்தாள். கடிதத்தை எழுதி முடித்துவிட்டு அவள் படுக்க போகும்போது மணி 1க்கு மேல் ஆனது. மறுநாள் காலையிலேயே ஏர்மெயில் கவர் வாங்கி ஸ்டாம்ப் ஒட்டி தபால் பெட்டியில் போட்டாள். சத்யாவும் ஷேர்லியும் இதை குறித்து அடுத்த 3 நாளில் ஒரு தடவை கூட பேசிக் கொள்ளவில்லை. வயிற்றில் ஒரு குழந்தையுடன் வகுப்பு அறையில் உட்கார்ந்து எதுவுமே நடக்காதது போல உரத்த குரலில் பேசி சிரித்த சத்யாவை பார்க்கும் போதெல்லாம் ஷேர்லியின் உள்ளம் கனன்றது. இவள் மனதில் என்னதான் இருக்கிறது? ஒரு நாள் இரவில் ஷேர்லி அதை வெளிப்படையாக கேட்கவும் செய்தாள். நீ என்ன தீர்மானம் பண்ணியிருக்கிற சத்யா? நிலைமை இப்படியே போனா எப்படி? என் பிரெக்னன்சிய பத்தியா கேக்குற? சத்யா எந்தவித தயக்கமும் இல்லாமல் கேட்டாள். ஆமா, அத பத்தி நீ யோசிக்கவே இல்லையா? அதன் பாட்டுக்கு வளர்ந்துட்டு இருக்கு. மறைக்க முடியாத நிலைமை ஏற்படுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஷேர்லி எதிர்பார்ப்புடன் அவளை பார்த்தாள். யோசிச்சேன், கல்யாணம் ஆகாத காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தி ஒரு குழந்தைய பெற்றுட்டு அதை வளர்க்கறதுக்கு நம்ம நாட்டுல பெரிய அளவுல ஸ்கோப் இல்லையே ஷேர்லி. இதத்தான் யோசிச்சையா? ஷேர்லி உள் நிறைந்த பயத்துடன் கேட்டாள். அப்படின்னு யோசிச்சேன், அவ்வளவுதான். யார்கிட்ட எல்லாம் சண்டை போட வேண்டி இருக்கும்? எவ்வளவு பேர்கிட்ட இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும்? யாரெல்லாம் கல் எறிவாங்க? கடைசியில இதெல்லாம் வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டேன். இந்த சூழ்நிலையில ஒரு MTPயிலேயே முடிஞ்சு போற ஒரு விஷயம்தான் இது. ஷேர்லி திடுக்கிட்டாள். யூ மீன் அபார்ஷன்? யா, பிராக்டிக்கலா திங்க் பண்ணா அந்த ஒரு வழிதான் எனக்கு தட்டுப்படுது. ஷேர்லி நெற்றியை சுளித்து சத்யாவையே பார்த்தாள். என்னை ஏன் இப்படி வெறிச்சு பாக்குற? நான் பாவமான எதையாவது சொல்லிட்டனா என்ன? சத்யா கேட்டாள். சொன்ன. ஷேர்லியின் குரல் திடமாக ஒலித்தது. நீ விரும்பினாலும் விரும்பலேனாலும் உன் சொந்த வயித்துல முதல் தடவையா உருவான ஒரு உயிரை, பச்சிளம் குழந்தைய அழிக்கணும்னு சொல்றது மகத்தான பாவம்தான். நீயும் ஒரு பெண் தானே? தாய்மைங்கிறது கொஞ்சமாவது உன்கிட்ட இருக்கணுமே. இருந்தும் கொஞ்சம் கூட தயங்காம எப்படி உன்னால இப்படி பேச முடியுது சத்யா? ஷேர்லி, பி பிராக்டிக்கல். அது எனக்கும் புரியுது சத்யா. ஆனா உன்னோட இந்த மனநிலை? ஷேர்லியின் முகத்தில் கோபமும் துயரமும் வெறுப்பும் இகழ்ச்சி தொனியும் ஒரு நிமிடத்திற்குள் மின்னி மறைந்தன. சத்யா தலையாட்டினாள். அவள் ஜன்னல் வரை நடந்து சென்று கைகளை மார்பின் குறுக்காக பிணைத்து கட்டிக்கொண்டாள். ஜன்னல் சட்டத்தின் மீது சாய்ந்து நின்று பேசினாள். எனக்கும் அப்படி ஒரு ஆசை இல்லைன்னு சொல்லல.
எனக்குள்ள உருக்கொண்ட சின்னஞ்சிறு உயிரை பெற்று வளர்க்கிற தைரியம் எனக்கு இல்லாமலும் இல்ல. ஆனா பிறக்க போற அந்த குழந்தைகிட்ட எனக்கும் சில கடமைகள் இருக்கே. உலகத்தின் கேலிக்கும் நிந்தனைக்கும் முன்னால நான் அதை தூக்கி எறிய முடியாது. அதன் கேள்விகளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் நான் பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அதுக்காகத்தான் சொல்றேன். நெல்சனுக்கு தகவல் சொல்லிட்டு, நோ, அது க்ளோஸ்ட் சாப்டர். ஒரு குழந்தைய வளர்க்கணும்னா அதுக்கு இன்னொரு ஆம்பளையோட உதவி வேணுமா என்ன? ஷேர்லி சத்யாவின் முகத்தையே பார்த்தாள். ஷேர்லிக்கு எதையெல்லாமோ கொட்டி தீர்க்க தோன்றியது. கோபமும் வெறுப்பும் அவளுக்குள் அலைகள் மாதிரி பொங்கி எழுந்தன. கடைசியில் அவள் பேசினாள். உன் விருப்பப்படி செய். உன்கிட்ட விவாதம் பண்ண வந்த நான் ஒரு முட்டாள். மனித தன்மையே இல்லாதவகிட்ட உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நீ விதை போட்ட சூறை காற்றை நீயே அறுவடை பண்ணு. 100 மடங்கா கூட விளையட்டும். கடவுளுக்கு பயந்து மத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம இரு. ஷேர்லி கோபத்துடன் காலை தரையில் அழுத்த பதித்தவாறு அறையில் இருந்து வெளியேறினாள். பிறகு அவள் அறைக்கு திரும்பி வந்த போதும் எந்த வினாடியில் வெடித்து சிதறுமோ என்பது போல் அவள் முகம் இறுகி கிடந்தது. அவள் தன் மீது கடுங்கோபம் கொண்டிருப்பது சத்யாவுக்கு புரிந்தது. ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பரம் பேசாமல் 2-3 நாட்கள் கடந்தன. அபார்ஷன் செய்ய தீர்மானித்தாலும் சத்யா அதற்கான முயற்சிகள் எதையும் செய்யவில்லை என்பது ஷேர்லிக்கு விளங்கவே செய்தது. அவளது விருப்பப்படி என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் என்று நினைத்து ஷேர்லியும் பிடிவாதமாக இருந்தாள். வெள்ளிக்கிழமை மாலை நேரம். ஷேர்லி தனது வீட்டுக்கு கிளம்ப தயாரானாள். அவள் பேக்கில் துணி மற்றும் பொருட்களை எடுத்து வைப்பதை பார்த்தவாறு சத்யா மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். வழக்கமாக வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஷேர்லி சத்யாவை கட்டி பிடித்து கன்னத்தில் முத்தமிட்டு 4-5 தடவையாவது வரட்டுமா வரட்டுமா என்று கேட்பாள். ஆனால் இன்று பேக்கை தோளில் போட்டுக்கொண்டு எதுவும் சொல்லாமல் அறையில் இருந்து வெளியேறிய ஷேர்லி வாசலை கடந்து ஒரு சில வினாடிகள் யோசனையில் ஆழ்ந்தாள். பிறகு திரும்பி வந்து சத்யாவின் முகம் பார்த்து சொன்னாள், திங்கட்கிழமைதான் வருவேன். சத்யா புன்னகைத்தாள். ஷேர்லி படிகளில் இறங்கி போனாள். திங்கட்கிழமை காலையில் வருவதாக சொன்ன ஷேர்லி சனிக்கிழமை மதியமே ஹாஸ்டலுக்கு திரும்பி வந்தாள். அவள் ஏன் இவ்வளவு சீக்கிரமாக திரும்பி வந்தாள் என்று யோசித்த சத்யா ஆச்சரியமும் திகைப்பும் ஒரு சேர பெற்றாள். ஷேர்லி அறைக்குள் நுழையும் போது எதையோ பரபரப்புடன் எழுதி கொண்டிருந்தாள் சத்யா. ஷேர்லியை பார்த்ததும் காகிதத்தையும் பேனாவையும் சட்டென்று மேஜை டிராயரில் போட்டு மூடினாள். சத்யா எதையோ மறைக்க முயல்வது ஷேர்லிக்கு விளங்கியது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி சற்று நேரம் அமர்ந்திருந்தனர். திங்கட்கிழமைதான் வருவேன்னு சொல்லிட்டு நீங்க தனியா இருக்கங்கிறது ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு முன்னால கூட நான் எவ்வளவோ நாள் தனியா இருந்திருக்கிறேனே. அந்த நிலைமை இல்லையே இப்ப. வீட்டுக்கு போன பிறகு எனக்கு இருப்பே கொள்ளல. மனசுக்கு ஒரே கஷ்டமா இருந்துச்சு. சத்யாவின் முகம் சிவந்தது. உடனே அழ ஆரம்பித்து விடுவாள் என்று ஷேர்லிக்கு தோன்றியது. இந்த நிலைமையில உன்னை தனியா விட்டுட்டு நான் போயிருக்க கூடாது. அதெல்லாம் போகட்டும், பரவாயில்ல. அவள் சத்யாவின் கன்னத்தில் மெதுவாக தட்டினாள். சத்யா அவள் கைகளை பிடித்து நெற்றியில் பொருத்தி முகம் தாழ்த்தியபடி நீண்ட நேரம் அப்படியே உட்கார்ந்திருந்தாள். அவள் அதீதமான மனோவேதனையில் உழல்வது ஷேர்லிக்கு புரிந்தது. ஏன் இப்படி இருக்கிற? ஷேர்லி அவள் முகத்தை பிடித்து உயர்த்தி கேட்டாள். என் மேல உனக்கு கோபம், அளவுக்கு அதிகமான வெறுப்புன்னு நினைச்ச. அப்படி யார் சொன்னது? யாராவது சொல்லணுமா என்ன? பார்த்தா தெரியாதா? என்கிட்ட பேசுறதே உனக்கு அசிங்கமா இருக்கு. நான் கெட்டு போனவளாச்சே. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ஒதுங்குறது தானே உனக்கு நல்லது. நறுக்குன்னு கிள்ளிடுவேன். ஆமா, உன் மேல எனக்கு ஆத்திரமும் கோபமும் இருக்கிறது உண்மைதான். அதுக்காக கூட பிறந்தவளுக்கு ஒரு கஷ்டம்னா கண்டுக்காம கை கழுவிட்டு மூஞ்சிய திருப்பிட்டு போறவ இல்ல இந்த ஷேர்லி. சத்யா ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். உனக்கு இப்ப வாந்தி தலை சுத்தல் ஏதாவது இருக்கா? எதுவும் இல்ல. நம்ம பேசிக்கிட்ட விஷயம் என்னாச்சு? நீ ஏதாவது டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணியா? இதை இப்படியே விட்டா யோசி. யார பாக்கணும், என்ன செய்யணும்னு எனக்கு எதுவுமே தெரியல. நீ எனக்கு இந்த விஷயத்துல உதவுவேன்னு நினைச்ச. நீயும் கைவிட்ட பிறகு இப்ப எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு.
என்ன வழி? ஷேர்லி பீதியுடன் அவளை பார்த்தாள். கடைசி வழி. எல்லாத்துக்குமா சேர்த்து ஒரு ஃபுல் ஸ்டாப்? ஷேர்லி அசைவற்று போனாள். தான் அறைக்குள் நுழையும் போது சத்யா எதையோ எழுதி கொண்டிருந்ததும், தன்னை பார்த்ததும் அவசர அவசரமாக அதை மேஜை டிராயருக்குள் போட்டதும் நினைவுக்கு வந்தது. அவள் எழுந்து மேஜை டிராயரை திறக்க முற்பட்டதும் சத்யா தடுத்தாள். அதை இப்ப திறக்காதேன்னு சொல்றதுக்கு இது யாரோட தனிப்பட்ட பொருளும் இல்லையே என்ற ஷேர்லி பலவந்தமாக மேஜை டிராயரை திறந்தாள். எழுதி முடித்தும் முடிக்காததுமான சில காகித துண்டுகள் டிராயருக்குள் கிடந்தன. ஷேர்லி எடுக்க முற்படுவதற்குள் சத்யா அவற்றை பிடுங்கினாள். அந்த காகிதங்களுக்காக அவர்களுக்கிடையே ஒரு சிறு போராட்டமே நடந்தது. கடைசியில் ஷேர்லியிடம் அவற்றை விட்டு தராத சத்யா சிறு சிறு துண்டுகளாக அதை கிழித்து ஜன்னல் வழியாக வெளிப்புறம் வீசி எறிந்தாள். இறுதியாக விலாசம் எழுதிய 3 கவர்கள் மட்டுமே ஷேர்லியின் கைக்கு கிடைத்தன. ஒன்று நெல்சனுக்கு, 2வது சத்யாவின் வீட்டுக்கு, 3வது கவர் ஷேர்லி ஜேக்கப்புக்கு. அவற்றை கையில் எடுத்த ஷேர்லிக்கு மூச்சு வாங்கியது. அவள் முகம் சிவந்து துடித்தது. கடைசியா இவ்வளவு பேர்கிட்டதான் நீ விடை பெற வேண்டி இருந்ததா? கோபமும் வருத்தமும் சேர்ந்து கொண்டதால் ஷேர்லி ஏறத்தாழ அழும் நிலைக்கு வந்திருந்தாள். சத்யா தலை குனிந்து உட்கார்ந்திருந்தாள். உடனே திரும்பி வர சொல்லி என் உள்ளுணர்வு சொன்னதுக்கு அர்த்தம் இருக்கு. ஷேர்லி அழத் தொடங்கினாள். இரவு இருட்டில் தங்களது கட்டில்களில் படுத்திருந்தனர் சத்யாவும் ஷேர்லியும். ஆனால் இருவருக்கும் உறக்கம் வரவில்லை. அவ்வப்போது சத்யாவிடமிருந்து பெருமூச்சு உயர்ந்து கொண்டிருந்தது. சத்யா, ஷேர்லி மெதுவான குரலில் அழைத்தாள். இதே ஊர் ஆஸ்பத்திரியில எனக்கு தெரிஞ்ச நர்ஸ் இருக்காங்க. எனக்கு தூரத்து சொந்தம். ஊருக்கு போன போது அவங்களும் வந்திருந்தாங்க. விசாரிச்ச அவங்களுக்கு தெரிஞ்ச சில கிளினிக்குகளோட அட்ரஸ் தந்திருக்காங்க. ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாயிட்டாலும் தகவலை ரகசியமா வச்சுப்பாங்களாம். 100க்கு 100 சேஃப்டியும் கூட. நாம விசாரிக்கலாம். சத்யா கொட்டினாள். நாளைக்கு டாக்டரை பார்த்துட்டு மத்த விஷயங்களை தீர்மானிப்போம். லேடி டாக்டர் தான் பெட்டர். இல்லைன்னா சில இடங்கள்ல வேற மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குமா. அவங்க சஜஸ்ட் பண்ணின நந்தனா நர்சிங் ஹோமுக்கே போகலாம். மறுநாளே இருவரும் கிளம்பினர். நடுத்தரமான நர்சிங் ஹோம். அதிகபட்சமாக 15 பெட்டுகள் இருக்கும். 2 டாக்டர்கள், 10க்கும் மேற்பட்ட நர்சுகள் இருந்தனர். கைனகாலஜிஸ்ட் டாக்டர் அன்னம்மா மேத்யூஸை சந்திக்க சத்யாவுடன் ஷேர்லியும் போனாள். அந்த இருவரையும் மாறி மாறி பார்த்து புன்னகைத்த டாக்டர் கேட்டார், உங்கள யார் பேஷண்ட்? என்ன உங்க ப்ராப்ளம்? எப்படி சொல்வது என்று புரியாமல் ஷேர்லி தவித்தாள். நான் தான் மேடம் பேஷண்ட். பிரெக்னன்சி தான் என் ப்ராப்ளம். சத்யா எந்த விதமான தயக்கமும் இன்றி பதிலளித்தாள். உட்காருங்க. இருவரும் டாக்டருக்கு எதிரில் இருந்த நாற்காலிகளில் அமர்ந்தனர். டாக்டர் இருவரையும் ஊன்றி பார்த்தார். முதல் பார்வையிலேயே விஷயம் புரிந்தாலும் எதுவும் தெரியாத மாதிரி அவர் சத்யாவை பார்த்து கேட்டார், கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? எப்ப உங்க மேரேஜ் நடந்தது? நடக்கல. நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். ஓஹோ, கல்யாணம் ஆகல, புருஷனும் இல்ல? ஆமாம் டாக்டர். டாக்டர் அன்னம்மா கேலியும் இகழ்ச்சியும் நிறைந்த சிரிப்புடன் சத்யாவை பார்த்தார். எப்படி இந்த தப்பு நடந்துச்சு? ஷேர்லி அவமானத்தால் தலை தாழ்த்தினாள். நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கு நான் அவ்வளவெல்லாம் கஷ்டப்படல டாக்டர், சத்யா கூறினாள். டாக்டர் அவளை கடுமையாக பார்த்தார். தைரியசாலிதான், மனதுள் சொல்லிக் கொண்டார். எத்தனை மாசமாச்சு? அதாவது ஞாபகம் இருக்கா? அநேகமா ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். துல்லியமாகவே ஞாபகம் இருக்கு டாக்டர். இன்னியோட 81 நாளாச்சு. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி வேற ஒரு டாக்டர் கிட்ட செக்அப் பண்ணியிருக்க. என்ன ஒரு தைரியம்! அப்பா அம்மா யார் யாரோட கால்ல எல்லாம் விழுந்து கெஞ்சி கூத்தாடி அட்மிஷன் வாங்கி பணம் சேர்த்து காலேஜுக்கு அனுப்பி வைக்கிறாங்க, பசங்க நல்லா படிக்கட்டுமேனு. ஆனா மேல் படிப்பு படிக்க போனவங்க இந்த மாதிரி செக்ஸ்ல டிப்ளமாவும் டிகிரியும் வாங்கி வயித்துல இருக்கிற குழந்தைய கலைக்கிறதுக்காக ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா ஏறி இறங்குறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சா பாவம் பெத்தவங்க நெஞ்சு என்ன பாடுபடும்? சத்யாவின் முகம் இறுக்கம் அடைந்தது. நான் ஒன்னு கேட்கலாமா டாக்டர்?
இப்பதான் முதல் தடவையா இப்படி ஒரு பேஷண்ட் வந்திருக்கனா? முதல் தடவையா? என்கிட்ட இதுவரைக்கும் 100 பேருக்கு மேல வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க அபார்ஷன் பண்ணிருக்கீங்க. அதுல என்ன சந்தேகம்? ஃபீஸ் வாங்கிருக்கீங்க. அப்புறம் வாங்காமலா? அப்போ புண்ணிய காரியமா நீங்க இத செய்யல. அவள் கேட்டதன் பொருள் புரியாதவர் போல டாக்டர் அவளையே வெறித்தார். நீங்க கேக்குற பணத்தை உங்களுக்கு எண்ணி தர்றது உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி போதனையை கேட்கறதுக்காக இல்ல. உங்க மூலமா எங்களுக்கு தேவையான விஷயத்தை நிறைவேற்றிக்கத்தான். பண்பாடு கலாச்சாரம் நல்லா போதனை பண்றதுக்கு உலகத்துல வேற எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதனால நீங்க சிகிச்சையை மட்டும் பண்ணுங்க. முடியலன்னா அத தெளிவா சொல்லிடுங்க. சத்யா இருக்கையில் இருந்து எழுந்தாள். ஷேர்லி திக் பிரமை பிடித்தவள் போல் உட்கார்ந்திருந்தாள். டாக்டர் சத்யாவை ஒரு சில வினாடிகள் பார்த்தார். பிறகு எழுந்தார். சத்யாவை செக்கிங் டேபிள் மீது படுக்க சொன்னார். சத்யா அதற்கு கீழ்ப்படிந்தாள். டாக்டர் ஸ்கிரீனை இழுத்துவிட்டு ஷேர்லியின் பார்வையில் இருந்து அந்த பகுதியை மறைத்தார். சோதனைகளை முடித்த டாக்டர் சொன்னார், வர்ற சனிக்கிழமை காலையில வெறும் வயித்தோட வரணும். டிஎன்சி செஞ்சுட்டா முழுசா 3 நாள் ரெஸ்ட்ல இருக்கணும். பயணம் பண்ணக்கூடாது. சனி ஞாயிறு கிளாஸ் கிடையாதே. ஹாஸ்டல்லையே தங்குறதுதான் நல்லது. பாத்துக்கிறதுக்கு சிநேகிதியும் இருக்காங்க. நாளைக்கு அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வராதுன்னு சொல்ல முடியாதே. ஒரு பரஸ்பர உதவிதான். That's none of your business, madam. You don't bother about it. சத்யாவின் குரல் கடுமையாக ஒலித்தது. யாரோ முகத்தில் ஓங்கி அறைந்த மாதிரி உணர்ந்த டாக்டர் அப்படியே அசைவற்று போனார். சற்று நேரத்துக்கு பிறகு கேஸ் ஷீட்டை சத்யாவிடம் நீட்டியபடி சொன்னார், இத கேஷ் கவுண்டர்ல கொடுத்துடுங்க. ஆட்டோ ரிக்ஷாவில் ஹாஸ்டலுக்கு திரும்பும் போது சத்யா ஷேர்லியை பார்த்தாள். அவள் மிகவும் சோர்ந்திருந்தாள். சத்யா அவள் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்துக் கொண்டாள். என்னால உனக்கு எவ்வளவெல்லாம் அவமானம். ஷேர்லி பதில் சொல்லவில்லை. சத்யா அவள் கையை உதட்டுடன் சேர்த்து முத்தமிட்டாள். நான் ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கு. உங்கிட்ட மட்டும். நீ என்ன மன்னிச்சிடு. ஷேர்லி சட்டென்று தன் கையை பின்னுக்கு இழுத்தாள். என்ன சத்யா இதெல்லாம்? நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கிறதா? ச்சே. சத்யா அவள் தோளில் சாய்ந்தாள். திங்கட்கிழமை மாலை நேரம். காலேஜில் இருந்து வந்ததும் ஹாஸ்டல் அறைக்கு திரும்பிய ஷேர்லி உடை மாற்றிவிட்டு தினசரி பத்திரிகையை எடுத்து வருவதற்காக கீழே போனாள். மாலை நேரத்தில் தான் அவள் பத்திரிகை படிப்பது வழக்கம். சத்யா ஏதோ ஒரு பாட்டை ஹம் செய்தபடி குளிக்க கிளம்பினாள். அறை வாசல் பக்கம் யாரோ ஓடி வரும் சத்தம் கேட்டது. சத்யா திரும்பி பார்த்தாள். நியூஸ் பேப்பரை கையில் பிடித்தபடி வாசல் படியில் சாய்ந்து நின்று மூச்சிறைக்கும் ஷேர்லியின் உருவம் தென்பட்டது. அவள் முகம் அதிர்ச்சிக்கு உள்ளானதை காட்டியது. சத்யா திகைப்புடன் அவள் அருகே சென்றாள். என்னாச்சு ஷேர்லி? ஷேர்லியின் முகத்தில் இருந்த ரத்தம் முழுக்க வற்றினாற் போல் இருந்தது. அவள் கண்கள் நிறைந்திருந்தன. அவள் எதையோ சொல்ல முயன்றாள். ஆனால் அதற்கான வார்த்தைகள் உடனே தட்டுப்படவில்லை என்று தோன்றியது. அறைக்குள் நுழைந்தவள் தன்னிடம் இருந்த பேப்பரை சத்யாவிடம் நீட்டினாள். 11ஆம் பக்கத்தில் இருந்த ஒரு செய்தியை தொட்டு காட்டினாள். அமெரிக்காவில் இந்திய இளைஞர் மரணம். செய்தி தலைப்பை வாசித்த சத்யா வாசிப்பை தொடர்ந்தாள். புளோரிடா நகரில் ஒரு பிளாட்டில் 18வது மாடியில் ஏற்பட்ட எதிர்பாராத தீ விபத்தில் நெல்சன் செரியான் என்ற கேரள இளைஞர் ஒருவர் இறந்துவிட்டார். விபத்து ஏற்பட்ட உடனேயே தீ அணைப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். எனினும் அவசர வழியை கண்டுபிடிக்க முடியாமல் கடுமையான புகைக்குள் சிக்கி மூச்சு திணறி அவர் மரணமடைந்திருக்கிறார். கொச்சி நகரில் நேவி ராணுவ பிரிவில் பணிபுரியும் செரியான் தாமஸ் ரேச்சல் தம்பதியின் மகன் இவர். இவர்களின் ஒரே மகனான நெல்சன் அமெரிக்கா சென்று 1.5 மாதம்தான் ஆகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அவரது உடலை இந்தியாவுக்கு எடுத்து வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. சத்யாவின் கையில் இருந்த நியூஸ் பேப்பர் நழுவியது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.